விசேஷத்து கூட்டத்தின் 2வது நாளிலும் எங்கள் மத்தியிலே நீர் வியாபித்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாட்கள் உம்மோடு நல்ல ஒரு ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியம், ஆத்மாவில் பலன், தேவனுடைய கிருபையில் வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கேட்க போகிற வசனத்தை எல்லார் மேலும் இப்படி வசனம் பனி போல இறங்கி ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த இடத்துக்கு போகும்பொழுது சிறுபிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே துதிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாருடைய மகிமையை காண உதவி செய்வீராக. வசனத்தை பிரசங்கிக்கிறதான் தம்முடைய அடியாரை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கூட்டம் நமக்காகவே நாம் ஏற்பாடு செய்த கூட்டம். அப்படி நீங்கள் அதை ஒருமை பாராட்டி கொள்ள வேண்டும். எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முன்வாரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவள்ளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆவலாயிருக்கிறோம். இந்த வார்த்தைக்காக ஆணு வாயை திறக்கிறேன் தாவீது சொல்கிறான். அப்படி ஆர்வமாக கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு சிறப்பு பிரசங்கியார் 2 கைகளை தட்டி வரவேற்கலாமா? நன்றி நன்றி. அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பின்னாடி சத்தம் கேட்குதா? கேட்குதுங்களா? தேங்க்யூ. இந்த 2வது நாள் மாலை வேளையிலும் தெய்வனுடைய சமூகத்தில் கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேற்று வாசித்த அந்த வேத வசனத்தை நாம் தொடர்ந்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை எடுக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அதை நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிங்கம்மா. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீர் இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். படிங்கம்மா. என்று நேற்று நான் பிரசங்கத்தை ஆரம்பித்தோம். ஒரே ஒரு ஐயா வரல. சரி, நான் நேற்றுக்குரிய செய்திகளை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். ஆமாம், இன்றைக்கி பொதுவாகவே சனிக்கிழமை எல்லா இடத்துலையுமே கூட்டம் குறைவாக தான் வரும். காரணம், சம்பள நாளுன்னு சொல்லிக்கிடுவாங்க. எவ்வளோ தான் சம்பளம் வாங்க போகிறாங்களோ தெரியல, அதை வாங்கி அப்படியே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்த ஆட்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா கொஞ்சமாக ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாமே. நம்ம இன்றைக்கி இந்த செய்திகளை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நேற்று ஒரு செய்தி நம்ம இப்படி ஆரம்பித்தோம். ஒருவேளை நீங்கள் நேற்று செய்தி கேட்டவங்க கூட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓஎஸ் மாறின மாதிரி மைண்டில் மாறிடும். அதனால் நேற்று செய்தி கொஞ்சம் தொட்டுட்டு இன்றைக்குரிய செய்திகளை கொஞ்சம் ஆழமாக கவனிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்கள். இது எல்லா மனுஷனுக்குரிய ஒரு செய்தி. ஒரு நல்ல தெய்வம் இருக்கிறார். அவருக்கு என்ன பெயர்னா இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த உலகம், மனிதர்கள், அரசியல்வாதிகள், தனவந்தர்கள், சௌரியவான்கள் எல்லாருமே பணத்தை, முகத்தை, முகத்தோற்றத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் தேவனோ, ஆண்டவர் சொன்னார், சரீர வளர்ச்சி கூட பார்க்காதப்பா, இருதயத்தை என்ன செய்கிறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நேற்று ராத்திரி தியானித்தோம். தாவீது கூட பிறந்த 6 சகோதரர்களையும் அந்த சகோதரனுடைய இருதயத்தை ஏன் ஆண்டவர் புறக்கணிச்சாரு? அவங்க பெயருக்கு ஏற்றபடி வாழலை என்பதை நாம் கவனித்தோம். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மனுஷனுடைய பெயரை குறித்து நேற்று ராத்திரி நான் சொன்னேன். ஒவ்வொரு பேருக்குரிய அர்த்தத்தையும் நம்ம நேற்று ராத்திரி நம்ம தியானித்தோம். ஆமேன் சொல்லுங்கள். ஆனால் ஒருவன் கூட அந்த
பெயருக்கேற்றபடி ஒருவரும் வாழாதிருந்ததுனால ஒருத்தன் தான் நான் ஆண்டவருடைய பிள்ளை, தாவீது நான் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி அவன் ஜெபம் பண்ணனா, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு என்ன செய்யும், போதி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ அந்த 6 பேருடைய இருதயத்தையும் தள்ளி தாவீதின் இருதயத்தை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் நேற்று கவனித்து இப்படி நாம் அதை சிந்தித்தோம். அவர் இருதயத்தை பார்க்கிற அளவுக்கு, ஒரு தாவீதினுடைய இருதயத்தை பார்க்கிற அளவுக்கு அந்த தாவீதின் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நேற்று 3 குறிப்புகளை வேத வசனத்திலிருந்து நாம் கவனித்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் முதல் குறிப்பு என்ன செஞ்சோம், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் எனக்கு இருக்கிறது. இப்போ நேற்றுக்கு நம்ம அதை கவனித்தோம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவம் கிடக்குதே அப்படின்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன கிடக்குது, 3 காரியத்தை சொன்னோம் இல்லையா. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, அது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதவைகளாக இருக்கிறது. நம்ம நேற்று ராத்திரி நம்ம அதை தியானித்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட பாவங்கள் இருக்கிறதுன்னு நம்ம ஒரு நாள் வருத்தப்படுறதில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, வருத்தப்பட்ட அளவுக்கு அதனாலேயே என் இருதயம் எனக்குள்ள சோர்ந்து போகிறது, அதனாலே என் இருதயம் எனக்கு என்ன செய்யப்படுகிறது, சோர்ந்து போகிறது என்பதை நம் நேற்று ராத்திரி முதல் குறிப்பாக கவனித்தோம். 2வது, ரட்சிப்பினால் களி கூறுகிற ஒரு இருதயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தான் பெற்றுக்கொண்ட வெற்றியை விட கோலியாத்தை கொண்டது, அரசாட்சிக்கு வந்தது, இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை விட ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அவன் இருதயம் களி கூர்ந்ததை நம்ம படித்தோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஏன் பாஸ்டர் இதுதான் நேற்று சொன்னீங்களே, எதுக்கு இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னா, அரைச்ச மாவு கொஞ்சம் அரைச்சா கூட கொஞ்சம் நைஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான் அரைக்கிறேன். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று கொஞ்சம் நரன்னு இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஆமாம். அப்போ 5 ரட்சிப்பு என்பது 5 படிகளை நேற்று சொன்னேன். என்னென்ன சொன்னேன், எங்கெல்லாம் மாற்றம், நன்றி நன்றி. இந்த சர்ச்சுக்கு பேர் என்னதுமா, இந்த சர்ச்சுக்கு பேர் என்னதுமா, பெத்தேல் ஏஜி. பெத்தேல் என்னது, அப்பத்தின் வீடு. அப்போ இருக்கு, அப்பத்தின் வீடாக தானே உட்காந்துருக்கிய, நோட்டு பேனாவோட வந்திருக்கீங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் இன்னும் நிறைய பேர் நோட்டு பேனாவோட கொண்டு வராமல் கைவீசி காணிக்கை கூட கொண்டு வர மாட்டேன், கைவீசு சர்ச்சுக்கு போவேன், கைவீசு என்ன ஆத்துமா சொல்லும்போது ஆத்துமா எந்திரிச்சு ஓடிடுவேன், கைவீசு. அப்படி இல்லை, வசனங்களை நல்லா எழுதி எடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சாரி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எதுலம்மா, தேங்க்யூ. பாதையில் மாற்றம், அப்புறம் பார்வையில் மாற்றம். பைபிள் ஸ்டடி மாதிரியா இருக்கா? சிந்தையில் மாற்றம், அப்புறம் டேஸ்ட் சுவையில் மாற்றம், அப்புறங்கம்மா பழக்க வழக்கங்களில். அல்லையா சொல்லுங்க. இதுதான் ரட்சிப்பு. நான் இப்போ சமீபத்தில் எங்கள் சர்ச்சில் ஒரு பைபிள் ஸ்டடியில் இந்த ரட்சிப்பை குறித்து தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு 2 பைபிள் ஸ்டடி தான் போயிருக்குது, அப்புறம் நான் எடுக்க முடியல. காரணம் நான் சர்ச்சில் இல்லை, தொடர்ந்து டெய்லி அங்கங்கே கூட்டம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து நான் பைபிள் ஸ்டடி எடுத்துருக்கும் போது ரட்சிப்பை 2 விதத்தில் பிரிக்கலாம். 1 உணர்ச்சி வசமான ரட்சிப்பு, 2 உணர்வு பூர்வமான ரட்சிப்பு. எமோஷனல் சேல்வேஷன், டிவோஷனல் சேல்வேஷன். அது என்ன பாஸ்டர் உணர்ச்சி வசமான ரட்சிப்பு, உணர்வு பூர்வமான ரட்சிப்புனா, இந்த உணர்ச்சி வசப்படுறவங்களாம் பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட கர்த்தரை விட்டு போயிடுவாங்க, சபையை விட்டு போயிடுவாங்க, ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க, வேண்டான்னு போயிடுவாங்க. ஆனால் உணர்வு பூர்வமாக ரட்சிக்கப்பட்டவங்க தெய்வத்தை விட்டு போக மாட்டாங்க. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். சத்தமா இல்லையே சொல்லுங்க. பக்கத்தில் கேளுங்க, உங்கள் ரட்சிப்பு எப்படி, உணர்ச்சியா உணர்வா? கேளுங்க, அப்போ தானே அடுத்த பாயிண்ட் என்னது, உணர்ச்சியா உணர்வா? கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எமோஷ்னலா டிவோஷனலா? நம்ம நிறைய நேரத்தில் உணர்ச்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்தே பணக்காரன் உண்டோ என்று அல்ல, உணர்ச்சி உள்ளவன் என்று ஒன்றோ அல்ல, உணர்வுள்ளவன் உண்டோ.
பாருங்க, எலியாவை கர்த்தர் திசை திருப்புறாரு. எப்படி தெரியுமா திசை திருப்புறாரு? பெருங்காற்று, அக்னி, இதெல்லாம் தாண்டி அமர்ந்த மெல்லிய சத்தம். கொஞ்சம் உணர்வா நீ என் பக்கம் திரும்பணும் எலியா அப்படின்னு கர்த்தர் அதிரி புதிரியா திருப்பல, கொஞ்சம் மெதுவா திருப்புறாரு. சபைக்கும் ஆண்டவருக்கும் தேவை உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இல்லை, உணர்வு பூர்வமானவர்கள். கரங்களை உயர்த்தி சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களை கொஞ்சம் உணர்வு பூர்வமா மாத்திருங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உணர்வு பூர்வமா ஒரு ரட்சிக்கப்பட்ட எங்கள் சபைக்கு வர ஒரு பிள்ளை இந்த குடும்பத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிச்சு, அந்த குடும்பத்திலேயே அந்த பிள்ளை தான் முதல் கிறிஸ்தவ திருமணம் பண்ணினுச்சு. அந்த பையன் கொரோனாவில் இறந்து போனான். பாளையங்கோட்டை ஐக்கிய ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தாங்க. நாங்களும் ஜெபிச்சா. அப்போ கொரோனா பீக் இருந்த டைம். கொரோனாவில் இறந்து போயிட்டார். அந்த பிள்ளை மடியிலேயே மறித்து போயிட்டார். அதனால் அவன் எனக்கு ராத்திரி 12:30 மணிக்கு அந்த பொண்ணு ஃபோன் பண்ண, பாஸ்டர் இப்படி எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் பாஸ்டர்னார். எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. கிளம்பி வர வேணான்ட்டான். கொரோனா ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நான் ஒரு 2 வாரம் எங்கள் வீட்டுக்காரர் கூட இருந்துருவேன், வேண்டாம் நீங்கள் வந்தால் நான் உங்கள் பக்கத்தில் வந்து அழ வேண்டியது இருக்கும், இருக்கட்டும் பாஸ்டர்ன்ட்டா. வீடியோ கால்லையே சிவகாசியில் நாங்கள் ஒரு சபையில் கட்டி கொடுத்துருக்கோம், அங்கேயே வீடியோ கால்லையே அடக்கம் பண்ணிட்டோம். போக முடியல. கொரோனா காலங்களில் முடியுது, சபைகள் திறக்கப்படுது. எல்லாரும் சொன்னாங்க அந்த பிள்ளை புருஷனே இறந்து போயிட்டான், ஆண்டவரை தூக்கி போட்டு நீ எங்கே போய் சர்ச்சைக்கு வர போகிறா அப்படின்னு தெருவில் பேசுகிறாங்க, சர்ச்சில் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் மீண்டும் கொரோனா காலங்கள் முடிஞ்சு சபைகள் திறந்து தேவனை ஆராதிக்கும் போது அந்த பிள்ளை தான் முதல்ல வந்து கர்த்தரை ஆராதிச்சான். வழக்கமாக உட்காந்து இருக்கிற அதே இடத்துல உட்காந்து அவ பாட்டுக்கு கர்த்தரை ஆராதிச்சான். உணர்ச்சி வசமாக ரட்சிக்கப்பட்டிருந்தா என் புருஷனையே காப்பாற்ற கர்த்தர் எனக்கு காப்பாற்றாத கர்த்தர் எனக்கு எதுக்கு தூக்கி போட்டு போயிடுவா. ஆனால் அவருடைய ரட்சிப்பில் உணர்வு பூர்வமான ரட்சிப்பு இருந்ததுனால தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இழப்பு வந்தும் கூட தெய்வத்தை மறுதலிக்கவோ மறுக்கவோ அவரால் முடியலை. இன்னும் கர்த்தரை நான் துதிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பில் அது உணர்வு பூர்வமான ரட்சிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. ஊழியத்தில் கூட அப்படித்தான், உணர்வு பூர்வமான ஒரு ஊழியம். மைக்கு கிடைக்கலாம் கூட நான் ஊழியம் செய்வேன், என்னை முக்கியப்படுத்தலாம் கூட ஊழியம் செய்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் இன்னும் பிள்ளையாண்டன் என்ன பெருசாக ஊழியம் செஞ்சிட்டாரு? ஆலயத்தின் கதவுகளை திறந்து தான் வச்சார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆலயத்தின் கதவுகளை திறந்து தான் வச்சார். வெறும் விளக்கு அமையறதுக்கு முன்னாடி அங்கே படுத்துக்குவார். ஆலயத்தின் கதவுகளை திறந்து வச்ச ஒரு மனுஷனை தான் மெதுல் பெயர் சபை மட்டும் உயர்த்துகிற அளவுக்கு கர்த்தருடைய கரம் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிச்சுச்சே. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமா ஆண்டவர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உணர்வு பூர்வமான ரட்சிப்பு அந்த பிள்ளை நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அவன் பக்கத்தில் போய் கேட்டேன், யாரும் முடிஞ்ச மகேஷே எப்படி சர்ச்சுக்கு வந்துட்டேன்? இருக்கட்டும் பாஸ்டர். அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்காரர் தானே பாஸ்டர் இறந்து போனார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர்னு இறக்கலையில் அவர் உயிரோடு தானே இருக்கிறாருன்னு. அந்த உணர்வு பூர்வமான ரட்சிப்பு அதான் சொல்கிறார் தாவீது. என் இருதயத்தில் என் சிந்தையில் எனக்கு இருக்கிற எந்த விதமான பொருளாசை பணாசையில் எனக்கு ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குன்னா உமது ரட்சிப்பில் நான் களிகூர்ந்து கொண்டே இருக்கிறேன். சத்தமாலையிலே சொல்வீங்களா? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவின் இருதயமும் கர்த்தர் தன்னை ரட்சித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கும். மூன்றாவது நம்ம நேற்று என்ன தியானிச்சோம்? தன்னை மறைக்காமல் அர்ப்பணித்த தாவீதின் இருதயம். வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும், என்னை ஆராய்ந்து கொள்ளும் என்று எல்லாம் நம்ம நேற்று ராத்திரி இவைகளெல்லாம் நம்ம சிந்தித்தோம். சத்தமலையிலே சொல்வீங்களா? நன்றி. அவன் சோதரம் அல்லையே சொல்லி சொல்லி பிரசங்கம் கேட்குறது நம்முடைய ஆத்துமாவுக்கு நல்ல கரிஞ்சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவன் நம்ம நல்ல ஒரு அல்லையே ஆமையெல்லாம் சொல்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு கரிய சோறு சாப்பிட்ற மாதிரி. எத்தனைக்கு சோத்திரம். அது நகமும் சதையும் போல். எது அல்லையே ஆமைன்னு சொல்கிறது? நகமும் நகம் இல்லாமல் சதை இல்லை, சதை இல்லாமல் நகம் இல்லை, அல்லையே இல்லாமல் பிரசங்கம் இல்லை, ஆமைன் இல்லாத பிரசங்கம் இல்லை. நாளாக எங்கள் சர்ச்சில் வளர்ந்த காலத்தில் எங்கள் பாஸ்டருக்கு ஒரு மருமகன் இருந்தார். அவருக்கு பேர் அல்லிலே பாஸ்டர். நாங்கள் குறும்புக்கார பயலுங்க. அவர் எத்தனை அல்லிலே சொல்கிறாருன்னு ஒவ்வொரு கோடு போட்டு எழுதிக்கிட்டே வருவோம்.
நோட்டில் சொல்லிக்குவோம். நீங்கள் 243 நாளிலே சொல்லிட்டாரா நம்ம பாஸ்டர், அப்படிலாம் சொன்னோம். 243 அல்லையா சொல்லிட்டாரான்னு சொல்லி அவன் என் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு உட்காந்து கோடு போட்டுக்கிட்டே வருவான். 1 2 3 4 5 6 எங்கள் நோட்டை டைரியை திறந்து பார்த்தா வெறும் கோடாக இருக்கும். அவர் சபைக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தார் 2 நாள் கூட்டத்துக்கு, ஒரு யூத் மீட்டிங்க்கும் 2 நாள் மீட்டிங்க்கும். அவரை சாட்சி நான் சொன்னேன். நான் இவர் பிரசங்கத்தை நான் கேட்டேன். இவர் சொல்கிற அல்லையிலாம் நான் கோடு போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி என்னைய பிரசங்கர் ஆக்கிட்டாரு. நானும் அல்லையில சொல்கிறேன், எனக்கு எத்தனை பேர் கோடு போட்டுருக்கானோ தெரியல. அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 4வது வாசிக்கிறீங்களா ஒரு வசனத்தை? 39ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 39ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்க. சத்தமா படிங்க. அப்புறம் 4வது தாவீதுனுடைய இருதயத்தை ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்னா, அனல் கொண்ட இருதயம். நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தைகளை. என்ன இருதயமா? சத்தமா சொல்லுங்க, என்ன இருதயமா? அந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான வார்த்தை, பலமுறை படிச்சிருப்போம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. சாதாரணமான இருதயம் அல்ல, அனல் கொள்ளுகிற ஒரு இருதயம். அந்த 7 பள்ளத்தாக்கில் ஆண்டவரை தூசிக்கிறான் கோலியாத். ஆமாவா? ஒருவனை அனுப்புங்கள், ஒருவனை அனுப்புங்கள், ஒருவனை அனுப்புங்கள் என்று பயங்கரமாய் தூசிக்கிறான். எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் ஒருவனுக்குள்ள இருதயம் அனல் கொண்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவனுக்குள்ள இருதயம் அனல் கொண்டது. எப்படி அப்படி கூப்பிடலாம்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம், எப்படி அவன் நிந்திக்க முடியும்னு சொல்லி அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய அனல். கவனிங்க, எல்லாருடைய இருதயத்தை போல உங்க இருதயம் இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் தாவீதை போல ஆவிக்குரிய விஷயத்தில் அணைஞ்சு போனவர்களா அல்ல, அனல் கொண்டவர்களா மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் ஜீவன் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தெரியுமா வாழ விடுறேன்? ஆனால் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குளிர் உள்ள வாழ்க்கை நான் வாழ விரும்பல ஆண்டவரே. வெது வெதுப்பா வாழ விரும்பல ஆண்டவரே. இந்த 2வது நாள் ராத்திரி எழுப்புதல் கூட்டத்தில் எனக்குள்ள ஒரு தெய்வீக அக்கினி அவைகள் கொழுந்து விட்டு எரிவதாக இயேசுவின் நாமத்தினால். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அனல் உள்ள இருதயம். ஒரு ஜெப குறிப்புக்கு நீங்க ஜெபிச்சா அந்த ஜெப குறிப்புல அனல் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியம் செய்தா அந்த ஊழியத்துல ஒரு அனல் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காட்டேஜ் மீட்டிங் நடத்தினா அந்த காட்டேஜ் மீட்டிங்ல அனல் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தினா அந்த சண்டே ஸ்கூல் அனல் உள்ளதா இருக்கணும். ஒரு குரூப் பிரேயர் பண்ணா அந்த ஜெபத்துல ஒரு அனல் இருக்கணும். அவைந்து போனவர்கள் சபைக்கு தேவையில்லை. இந்த ராத்திரி அவைந்து போன எல்லாரும் இருதயத்தையும் கர்த்தருடைய ஆவி அந்த நரம்பு மேல பட்டு அவைந்து போன எல்லா இடத்திலும் ஒரு தெய்வீக அக்கினி விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை கொஞ்சம் அனலாக்கி விடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சிரும்? உங்களை இப்போ நான் எழுப்பி நிற்க வச்சு ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ண எனக்கு தோணுது. ஆனால் நான் பிரசங்கம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. எனக்குள்ள ஒரு அனலை ஆண்டவர் தருவீராக. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, 30 சங்கத்தார் உன் மீது கைகளை வைக்கும் போது உனக்கு மேல இருக்கிற அந்த வரத்தை குறித்து அசதியாராத, அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டாம். கரங்களை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஒரு வீடு சந்தைக்கு போயிருந்தேன். பக்கத்தில் வேற ஒரு சபையை சார்ந்த விசுவாச பிள்ளை இருந்தார்கள். என்னை பார்த்தவுடன் ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். வேலைக்கு போகலையான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஜெபிக்கிறதுக்காக உபவாசிக்கிறதுக்காக 3 நாள் லீவ் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எதுக்காக? வரமாட்டுக்கு பார்த்தீங்களா நமக்கு ஜெபிக்கிறதுக்காகவும் உபவாசிக்கிறதுக்காக 3 நாள் என்ன செஞ்சுருக்கிறேன்? லீவ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ப்ரேயர் லைஃப் ஒரு டல் அடிக்குது பாஸ்டையா, அதனால் கொஞ்சம் நான் அனலாக்குறதுக்காக நான் 2-3 நாள் வேலைக்கு வரல.
ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கரிசனை நமக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அனல் உள்ள வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒரு கரிசனை வேண்டும். என் வாழ்க்கையில ஜெப அனல் இருக்குதா, விசுவாச அனல் இருக்குதா, பரிசுத்த அனல் இருக்குதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்த பக்தி வைராக்கியத்தின் அனல் எனக்குள்ள இருக்குதா, பிரதிஷ்டின் அனல் எனக்குள்ள இருக்குதா? ஒரு காலத்துல ஆண்டவருக்காக நகையை கழட்டினவங்க எந்த காலத்தில் எவ்வளோ பெரிய வசதி வந்தாலும் அவங்க அந்த நகை போடணும் என்ன அவங்களுக்குள்ள வரவே வராது. காரணம் அவங்க பெற்றுக்கொண்ட அனல் அப்படி. இந்த நகையை பற்றி பேசினாலே நீ முறைக்கிறீங்க, அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியாது. அல்ல இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் அப்படி அவ்வளோ அனலாக இருந்தார்கள், அவ்வளோ பெரிய அனல். இன்னைக்கு நமக்குள்ள அனல் இருக்கா? உலகத்தோடு ஒத்து போகிறோம், அவங்களோட ஒத்து போகிறோம், அவங்களோடு சேர்ந்து போகிறோம், உலகத்தை நமக்குள்ள மிங்கிலாக்கி வச்சிருக்கிறோம். அதனால தான் ஒரு அனல் இல்லாமல் போச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு யோவான் அனலாய் ஜீவியத்தை செய்தான். இயேசுநாதர் அவன் பெரிய அற்புதத்தை செஞ்சான் பைபிள் இல்லை. பைபிள் அற்புதமே செய்யாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தான் யோவான். இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்ததுலாம் உண்மைதான், வழியை காமிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு அற்புதத்தை கூட செய்யலை. ஆனால் அவன் அற்புதத்தை ஒன்றும் செய்யலை, ஆனாலும் வாழ்ந்து விட்டு போன அற்புதமான ஒரு மனுஷன். நான் இந்த ராத்திரி ஒன்று பதிவு செய்யட்டுமா? என் மூலம் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, ஆனால் நான் சிலருக்காகிலும் என் வாழ்க்கையின் அனலை காண்பித்து போவதற்கு இந்த ராத்திரி ஒரு தெய்வீக அபிஷேகம் உங்களும் என்னை பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் மூலமாய் ஒரு பெரிய அற்புதங்களோ அடையாளங்களோ பலவிதமான விஷயங்களோ நடக்காமல் போகலாம். ஆனால் இந்த தேசத்தில் என்னை பின்பற்றுகிற, என்னை பார்க்கிற, என்னை நேசிக்கிற, என் பின்தொடர்ந்து வருகிற அவர்கள் என்னை பார்க்கும்போது இப்படி சொல்லணும், அவர்கள் அவ்வளவு பெரிய அனலா இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தின் பக்கம் போனது கிடையாது, அசுத்தத்தின் பக்கம் போகிறது கிடையாது, உலகத்தின் பக்கம் போறது கிடையாது. உலகத்தை தூக்கி எறிகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில இருதயத்தில் ஒரு அனல். கையை உயர்த்தி சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். அனல் கொண்ட ஒரு இருதயம். சத்தமாலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் ரோமருக்கு பவுல் எழுதுறாரு, ஆவியிலே அனலா இருங்க. எதுல அனலா இருங்க? ஆவியிலே எப்படி இருங்க? அனலா இருங்க, அவிச்சிடாதீங்க. இந்த 2வது நாள் எழுப்புதல் கூட்டத்தில் உங்களை நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்குறோம். மற்ற எல்லா நாளும் நீங்கள் வேலைகள் படிக்கிறீங்க, ஸ்கூலு, காலேஜ், மற்ற உங்கள் சொந்த அலுவல்கள் பார்க்குறீங்க. உங்களுக்குள்ள அனல் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள அனல் இருக்குதா? ஜெப அனல் இருக்குதா? அதற்கு சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்காம. பரிசுத்தத்தின் அனல் இருக்குதா? விசுவாசத்தின் அனல் இருக்குதா? தெய்வத்தை குறிச்சிருக்கிற ஒரு அனல் நமக்கு இருக்குதா? 2 பேரும் நடந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இதோ வேத வாக்கியங்களை இவர்கள் விளக்கி காட்டின போது, வேத வாக்கியங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது நம் இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? வசனங்களை கேட்கும் போது, கர்த்தருக்காக ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது இருதயத்தில், உள்ளத்தில் இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அனல் உள்ளவங்களா அனல் இல்லாதவங்களான்னு ஆராதனையில பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நின்று ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து ஆளுகளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இவர்கள் அனல் உள்ளவர்கள், இவர்கள் அனல் இல்லாதவர்கள் என்ன செஞ்சிடலாம்? பார்த்தாலே. இப்போ அனல் இல்லாதவங்களை எப்படி பாஸ்டர் கண்டுபிடிக்கிறது? தலை சொறிவார்கள், மேலே பார்ப்பார்கள், கொட்டாய் விடுவார்கள், சொரிஞ்சிட்டே இருப்பார்கள். சீக்கிரமாக முடியாதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அனல் உள்ளவன் அப்படி இருக்கவே மாட்டான். அவன் தன்னை மறந்து, நேரத்தை மறந்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சூழ்நிலைகளை மறந்து, குடும்பத்தின் தேவைகளை மறந்து, நேற்று ராத்திரி அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை கூட இன்னைக்கு காலையில் வச்சு யோசிக்காமல் அதையெல்லாம் மறந்து, இது தேவ சமூகம், இது ஆண்டுடைய பிரச்சனை இருக்கிற இடம், ஆகவே என்னை மறந்து நான் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருப்பேங்கிறவன் அனல் உள்ளவன் தன்னை அவன் மறந்தே போயிடுறான். தங்கச்சி, அனல் இருக்கா உனக்கு? பாவத்தின் வல்லமைகளை எதிர்கொள்றதுக்கு அனல் இருக்கா தங்கச்சி? வயதில் மூத்தவர்களே, பெரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கேட்கிறேன் தாழ்மையாய், உங்களுக்குள்ள தெய்வீக அனல் இருக்குதா?
என்னைக்கோ ஒரு நாள் இருந்த அனலை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் கத்தர் ஒரு மனுஷனுக்கு புதிய கிருபைகளை தருகிறார். அதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாம். புதிய அனலுள்ள கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் அனலுள்ள யோசேப்பை பாருங்க. அவன் சொல்லுவான், பாவத்துக்கு அந்த சகோதரி அவனை அழைக்கும் போது சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது. எல்லாருமே பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி தான் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இவன் ஒருத்தன் அப்படி திருப்பி கேட்டான், பாவம் செய்கிறது எப்படிப்பா? ஏன்னா அது எப்படி பாவம் செய்யணும் கூட என் சிந்தையில் எனக்கு இல்லவே. காரணம், அந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு அனல் இருக்குது. யோசேப்பின் காலத்தில் இயேசுநாதர் மாம்சமாக வரல. யோசேப்பின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கூட கிடையாது. யோசேப்பின் காலத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பின் காலத்தில் வார்த்தை மாம்சமாக மாறல. அது ஏதோ ஒரு தெய்வ சத்தத்தை கேட்டு மனசாட்சியின்படி வாழ்ற அந்த காலத்தில், மனசாட்சியின்படி வாழ்ந்த அந்த யோசேப்பின் காலத்தில் கூட அவன் அவ்வளவு அனலா வாழ்வானா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகம் இருக்கிறது, பைபிள் இருக்குது, நடத்துகிற போதகர்கள் இருக்கிறார்கள், விசேஷ கூட்டங்கள் இருக்குது. இத்தனை வைத்துக் கொண்டு நாம் அனலா வாழணும்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, போனது போகட்டும், அனலா இருங்க. சேர பக்கத்தில் போடுங்கம்மா, இழுத்து இழுத்து விட்டுறாதீங்க. போனது போகட்டும் சொல்லுங்க. போனது, ஆண்டவரே கை பிடிக்காதவங்களெல்லாம் நான் என்ன செய்யறதுனே தெரியலப்பா, கை பிடிக்கிறவங்கள மட்டும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா, ஏசு ரத்தம் செய்யும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. சொல்லுங்க சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. போனது போகட்டும், இனிமேலாவது எப்படி இரு? அனலா இரு. அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆனால் உள்ளவர்கள் முழு முக்காடு போட்டு உட்கார்ந்து இருப்பார்கள். கா முக்காடு அரை முக்காடோட எப்பவுமே உட்கார்ந்துருக்க மாட்டார்கள். ஆனால் உள்ளவர்களை முக்காடு முழுசா இருக்கணும். அடே அப்பா, 50 பேர் முக்காடு கீழே இறங்கிருச்சா? ஆவியில் இறங்கி கீழே இறக்கிட்டீங்க. சத்தம் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே போச்சு உங்க அனல்? ஒரு காலத்தில் அனலா இருந்தேன், அதெல்லாம் ஆகாது. இன்னைக்கு என்னுடைய சின்ன ஊழியத்தில் அனுபவத்தில், நான் ஊழியத்துக்கு அடுத்த 25 வருஷம் நிறைவே பெற போகுது. 25 வருஷம் கொஞ்ச நாள் தான் எனக்கு சின்ன ஊழிய அனுபவம் தான். என்னுடைய சின்ன ஊழிய அனுபவத்தில் அநேக நான் பார்த்து வியந்தது என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் எவ்வளவு அனலாக இருந்தது தெரியுமா? முட்டி போட்டு ஜெபிச்சு முழங்காலில் சீல் வச்சு எந்திரிச்சு நடக்க முடியாமல் காப்பு காய்ச்சி சீல் வச்சு அதுக்கு பேண்டேஜ் போட்டு அதை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணாங்க. முட்டி போட்டு ஜெபிச்சதுனால சீல் வச்ச முழங்கால எனக்கு தெரியும். அது வனாந்தர காலம், அது ஒன்றும் இல்லாத இருந்த காலம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை எல்லாம் பார்த்து பல லட்சம் ரூபாய்க்கு வீடுகளை கட்டி கொடுத்து காருகளை தந்து நல்லா உயர்த்திட்டாரு. இன்னைக்கு உட்காந்து கூட ஜெபிக்க முடியல, தெய்வத்தை கூட தேட முடியல. பார்த்துக்கலாம், ஆராதனைக்கு போய் எண்ணத்தை கண்டோன்னு சொல்லி ஒதுங்கி விட்டவர்களும் உண்டு. எப்பவுமே ஒன்றுமில்லாத காலத்தில் தான் நம்ம ஒழுங்காகவே இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களாம்மா? நீங்கள் ஒத்துக்கலனாலும் தாம்மா சத்தியம். என்னங்கய்யா? ஒன்றுமில்லாத காலத்தில் ஒழுங்காக இருந்தவர்கள் எல்லாம் வந்த காலத்தில் தங்கள் வாழ்க்கையில் அனலை இழந்து நிற்கிறார்கள். வசதியெல்லாம் எப்போ வந்துச்சு? அனல் நமக்கு என்னைக்கோ கத்தர் தந்தார். இன்னைக்கு இந்த 2வது நாள் எழுப்புதல் கொடுத்து முடிச்சுட்டு போகும்போது நான் அனலாக இருக்கிறேன்னு செக் பண்ணிட்டு போங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் குளிர், ஆராதனையில் அனல் இல்லை, ஜெபத்தில் அனல் இல்லை, பரிசுத்தத்தில் அனல் இல்லை. எத்தனைக்கு சோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபிக்கிறதுக்கு 3 கொட்டாய் விட்டுருது. என்ன அனல் இருக்கு? ஆலயத்துக்கு உறங்குறோம், என்ன அனல் இருக்குதே? தேவ சமூகத்தில் அந்த பிரிஸ்காவே இல்லையே, உற்சாகமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்குற அளவுக்கு இல்லையே. நாங்களாம் சபையில் வளர்ந்த போது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது விசுவாசிங்க அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருப்பாங்கங்க. நானா இப்போ தேடுறேன் காணவே காணும். அந்த மாதிரி கூட்டத்தை அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய அந்த 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 இடமே அது ஒரு வித்தியாசமான இடமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனைக்கு சோத்திரம் யோசிச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களுடைய குறைகளை நான் சொல்லலை, உங்களை எடுத்து நிறுத்துவதற்கு தான் ஆவியானவர் எனக்கு பணித்திருக்கிறதுனால சொல்கிறேன். உங்களுடைய வெதுவெதுப்பான வாழ்க்கைகள் இந்த ராத்திரி முடிவு கட்டப்படட்டும். இனி உள்ள 6 மாத காலங்கள் வெதுவெதுப்பான வாழ்க்கையில் அனல் உள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக.
கரங்களை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு வெதுவெதுப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாப்பா. என் இருதயம் எனக்குள்ளேயே அனல் கொள்ளட்டும். என் இருதயம் எனக்குள்ளேயே அனல் கொள்ளட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை கேட்க கேட்க, ஜெபிக்க ஜெபிக்க, ஆராதிக்க ஆராதிக்க, அவைகள் எனக்குள்ளேயே அனல் கொள்வதாக. அவையில் எப்படி இருங்க? அவையில் எப்படி இருங்க? உள்ள அனல் வந்துருச்சுன்னா வெளியில வாழ்க்கை சுத்தமா இருக்கும். உள்ள அனல் வந்துருச்சுன்னா பார்வையில சுத்தமா இருக்கும். உள்ள அனல் வந்துருச்சுன்னா என்னுடைய எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். அந்த தியானிக்கையில் அக்கினி. நீங்க இங்க நம்ம ஆராதனை நடத்துறதுக்கு 2 சகோதரர்கள் வந்து பாடல் பாடினார்கள். ஒரு சகோதரர் கீபோர்டு வாசிக்கிறார். இப்போ நம்மளை நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கீபோர்டு நல்லா வாசிக்கிறாங்க இல்லையா? இந்த இசைக்கு ஏற்ப நல்லா நான் இந்த நல்லா பாடுற சகோதரர்கள் சேர்ந்து நம்ம பாடும்போது அழகாக இருக்குது. சேனைகளின் கர்த்தர். காசு கொடுத்து வாய்ஸை வாங்கணும் போலே ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் எப்பத்தா வாய் திறக்கப்படுவதாக. அப்பத்தா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. இப்போ நம்ம பாடுறதுக்கு இங்கே கீபோர்டு வாசிக்க நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? பாடுறோம். அந்த இசையும் பாடலுடைய தாளந்தும் சேர்ந்து ஆராதிக்கும் போது மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சி உண்டாகுது. ஓ, நம்ம நிரம்புகிறோம். ஆனால் அந்த யோவான் இருக்கார்ல, யோவான் இயேசுநாதர் மார்பிளை சார்ந்த யோவான் இருக்கார்ல, அவரை போய் பாருங்க. பத்மு தீவில் ஒரு கீபோர்டு இல்லை, ஒரு கொயர் டீம் இல்லை. தாவீதின் காலத்தில் கூட கொயரை நின்று பாடுறதுக்கு 4000 பாடல்களை வச்சுருந்தான். ஒரு கொயர் டீமில் யாரும் கிடையாது. தனித்த தீவில் அவன் சொல்கிறான், நான் ஆவிக்குள்ளானேன். அனல் என்பது யாரோ ஒருவர் என்னை கிளறி விடுவதில்லை. அது எனக்குள்ளேயே தனிப்பட்ட நேரத்தில், ஜெப நேரத்தில், வேதத்தை தியானிக்கும் போது, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னை தேவன் சந்திக்கிற விதம் அனலாய் சந்திக்கிறான். எனக்கு அந்த வார்த்தையை படித்த உடனே அந்த யோவானை குறித்து அந்த வனாந்தரத்தில் என்னை கொண்டு போய் வடசட்டியில் போட்டு வறுத்து எடுக்க போகிறாங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவு எனக்கு நிச்சயமாக இருக்க போகுது. ஆனாலும் அந்த சமயத்தில் அவன் சொல்கிறான், நான் ஆவிக்குள்ளானே. உங்களை எல்லாரையும் பார்த்து ஆவியானவர் கேட்குறார், உன் தனி ஜபம் ஆவிக்குள்ளாகிற ஜபமாக இருக்குதா? உட்கார வேண்டியது, இங்கிட்டு திரும்ப வேண்டியது, பிறகு அங்கிட்டு திரும்ப வேண்டியது, பிறகு மேலே பார்க்க வேண்டியது, டைமை பார்க்க வேண்டியது, போதும் அப்படின்னு மாவரைக்கு போக வேண்டியது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்க தவிர யோவானை போல நான் ஆவிக்குள்ளானே. சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள ஆவிக்குள்ளாகி இங்க வந்துட்டீங்கன்னா, இங்க சும்மா சாதாரணமா ஒரு பாட்டு பாடினாலே போறோம். உங்களுக்கு இருக்கிற ஆவி, தேவ ஆவி, சபைக்குள்ள ஆவி எல்லாம் இணைந்து செயல்படும் போது ஒரு பெரிய தேவ பிரசன்ன சபையை மூடும். வியாதியோடு வருகிறவன் சுகத்தோடு போவான், கவலையோடு வருகிறவன் சந்தோஷத்தோடு போவான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வியோடு வருகிறவன் பதிலோடு போவான். ஆமேன் சொல்லுங்க. தற்கொலை எண்ணத்தோடு வருகிறவன் சுகத்தோடு போவான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தற்கொலை எண்ணத்தோட வரைக்கும் எப்படி போக தெரியுமா? நான் தற்கொலை பண்ண மாட்டேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன். ஒரு அம்மா அப்படி தற்கொலை ஆவியோட சபைக்கு வந்துச்சு. சபையில் மகிழ்ச்சியோடு கைத்தட்டி பாட்டு பாடுறதை பார்த்து, இவ்வளோ நல்லா இந்த தெய்வத்தை, ஒரு உருவம் கிடையாது, ஒரு சிலுவை கிடையாது, ஒரு ஜெபமாலை கிடையாது, ஒரு மாதா கிடையாது, எதுவுமே கிடையாது, இவ்வளோ ஒரு சேர்ந்து சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க. பாடிட்டு இருக்கும்போதே அந்த மனதின் இறுக்கங்கள் அந்த அம்மா விட்டு விலகி போச்சு. அந்த அந்த மரணத்தின் ஆவி சில நேரம் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், நம்மளை கூட பிசாசு சில நேரம் தற்கொலையை தூண்டுவான். எங்களை போய் எப்படி பாசு தூண்டுவாங்கிறீங்க? ஆனானப்பட்ட எலியாவே தூண்டுனவன் உங்களை விடுவானா? சொல்லுங்க. என்ன சத்தத்தை காணோம்? ஏம்மா எல்லாரும் அப்படி தான் இருக்கீங்களம்மா, தற்கொலையில் தான் இருக்கு. ஏன் அப்படி இருக்கீங்க? தற்கொலைகள் எத்தனை விதம் தெரியுமா? 3 விதம். எப்படி? கிராம்ப்டன் ஃபேனில் தொங்குறது, 2வது ட்ரெயினில் போய் விழுகிறது, 3வது ரோக்கர் மருந்து அடித்து கீழே படுத்துக்கிறது. எவ்வளோ வழியெல்லாம் சுருக்கி பார்த்து எழுப்புற கூட்டத்தில் உங்களுக்கு. இது எல்லாத்தையோட ஒரு தற்கொலை இப்படி இருக்குதுங்க. டீசெண்டான தற்கொலை, ஜெனியூன் சூசைட். என்னை எடுத்துக்காங்கன்னு ஜெபிக்கிறது. எப்படி? போதுமையா என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன். ஏசிய பாஸ்டர் ஒருத்தர் சபைக்கு நான் போயிருந்தேன்.
அந்த பாஸ்டர் அவர் சாட்சி எனக்கு சொன்னார். ஒரு ஊரில் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த பாஸ்டர் அனுப்பியதை, போடா நீ உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குது, என் கூட உட்காந்துட்டு இருக்காத, ஓடு இந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்ய, உனக்கு மாதம் உன் ஊழியம் வளர வரைக்கும் என்னால் ஈன்றதை செய்கிறேன் போ அப்படின்னு ஒரு பாஸ்டர் அனுப்பி வச்சுருந்தார். அவர் அங்கே போய் ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி கணவன் மனைவியாக ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு மளிகை கடைக்காரே சபைக்கு வந்துட்டார். பாரகுறையாக அப்பப்போ வருவார். இவர் அந்த மளிகை கடைக்காரன் போய் அடிக்கடி சந்திச்சிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த குடும்பத்தில், அவங்க எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை வரும். குடும்பத்தில் சண்டை உடனே அந்த மளிகை கடைக்காரன் தூக்கு போட்டு இறந்து போயிட்டான். அவருக்கு அடாடாடாடா, நம்ம இப்படி ஊழியம் செஞ்சு ஒரு மளிகை கடைக்காரன் தூக்கில் போட்டு தொங்கிட்டானேன்னு சொல்லி, நான் ஊழியம் செஞ்சு ஒருத்தன் செத்துட்டானே தூக்கு போட்டுன்னு சொல்லி மூட்டை கட்டிட்டு நேராக தலம் போதுட்டு போயிட்டார். தலம் போதுட்டேன், என்னடா வந்திருக்கிறேண்ணா, ஊழியம் செய்ய மாட்டேன். ஏண்டா ஊழியம் செய்ய மாட்டேன்? ஏண்டா ஊழியம் செய்ய மாட்டேன்? நான் ஒரு ஊழியத்தை போய் ஆரம்பிக்க சொன்னீங்க, ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஒரு மளிகை கடைக்காரன் வந்தான், தூக்கு போட்டுட்டான், செத்து போயிட்டான். ஏசுநாதரை சொல்லி ஒருத்தர் சாகணுன்னு இருக்குது. சபைக்கு வந்து செத்துட்டா ஒருத்தன். ஏசுநாதர் ஆராதிக்கிறவன் சாகணுமா? இப்படி போய் நான் ஊழியம் செய்யணுமா? அவர் சொன்னார், நீ சாப்பிட்டியான்னு கேட்டார். எப்பவுமே வயிறு எம்டியாக இருந்த என்னத்தையாவது பேச பார்த்துருக்கீங்களா? வயிறு எம்டியாக இருந்த என்னத்தையாவது சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடு, நான் பிறகு சாப்பிட்றேன், எனக்கு பதில் சொல்லுங்கள், இனிமேல் அந்த கிராமத்துக்கு அனுப்பாதீங்க, நான் உங்கள் கூட ஒரு உடன் ஊழியக்காராக இருக்கிறேன், நான் பேசாமல் என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டான். நீ போய் சாப்பிட்டு வாடா அப்படின்னு சொன்னார். போய் சாப்பிட்டு வந்து என்ன சொன்ன? அதான் சொன்னல, ஏசுநாதருக்கு ஊழியம் செஞ்சு ஒருத்தன் தூக்கு போட்டு தொங்கிட்டான், எதுக்கு நான் போய் ஊழியம் செய்யணும்? நீயாவது ஏசுநாதருக்கு ஊழியம் செஞ்சு தான் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டான். ஒருத்தன் ஏசு கூடவே இருந்த ஒருத்தன் தூக்கு போட்டு செத்துட்டான். ஆமாம் இல்லை? அப்போ தான் அவருக்கு கண்ணே திறக்குது. யூதாஸ் என்கிறவன் ஆண்டு கொண்டு செத்தான் இருக்குல்ல, நீயாவது ஏசுநாதருக்கு ஊழியம் செஞ்ச, அவன் ஏசு கூடவே இருந்துட்டான். மறுபடியும் பொட்டியெல்லாம் எடுத்தார், நேராக ஊருக்கு போனார், அங்கேயே ஊழியத்தை ஆரம்பித்தார். ஒரு 150 பேர் கூடி வர்றாங்க, ஒரு சர்ச்சை கட்டினார், ஊழியத்தை ஆண்டு மகிமையை ஆசீர்வதிச்சார். கை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்கள், அனல் கொள்ளணும். எப்படி கொள்ளணும்? அனல் கொள்ளணும். சாகுன்னு நினைக்கக்கூடாது. என்ன எப்படி கொள்ளணும்? பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து சாகுன்னு நினைக்கக்கூடாது, போதுன்னு சொல்லக்கூடாது, வேண்டான்னு சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள அனல் கொள்ள வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். போராட்டங்களை சந்திக்க சந்திக்க என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலவிதமான பாடுகளை சந்திக்க சந்திக்க என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ராத்திரி இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாத்தையும் அனல் உள்ளவர்களா மாற்றுங்கப்பா. எழுந்து போகாமல் இருக்கிற இந்த சின்ன பசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிறைய சபையில் எந்திரிச்சு போகிறாங்கப்பா. ஆனால் இது என்ன ஜெயகிந்தபுரமாம்மா? ஜெயகிந்தபுரம் பெத்தேலேஜி தானம்மா? பெத்தேலேஜி லூக்கா பாஸ்டர் தானே உங்கள் பாஸ்டரு? ஆமாம். அந்த சபையில் எழுந்து போகாது இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொன்னதுக்கப்புறம் எந்திரிச்சு அதுங்க சாமி சத்தம் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்காம. ஆவியில் எப்படி இருங்க? எப்படி இருங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே அனல் உள்ள முகமா தெரியணும். வந்தா எனக்கு ஐ லவ் யூ சொன்னா அந்த அளவுக்கு நீ முகத்தை வச்சிருக்கிற, ஐ லவ் யூ சொல்ற அளவுக்கு நீ ஏசு ரத்தம் ஜெயம் அப்படிங்கிட்டு வந்துடுவோம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்ட. யாருக்காவது இப்படி ஒரு அனுபவம் இருக்குதுன்னா அந்த அனுபவத்தை விட்டுறாதீங்க. நீங்களும் கத்தரும் தனிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஆகும் பாருங்க. திடீர்னு அந்த தேவ சமுத்திரம் தீ பிடிக்கும் பாருங்க. அது அழுகையாக வெளிப்படும், வசனமாக வெளிப்படும், வெளிப்பாடாக வெளிப்படும், தரிசனமாக வெளிப்படும், சொப்பனமாக வெளிப்படும். சில முகங்களை தேவன் கொண்டு நிறுத்துவார், சில வசனங்கள் நமக்கு தருவார், நமக்கு நடக்க போகிற சில காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார், சில விசுவாசிகளுக்காக ஜெபிக்க சொல்லுவார். அந்த ஸ்பார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சொல்றாரு, நான் இப்படி தனியாக உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் இருதயம் எனக்குள்ள. நம்முடைய சபையில் வெதுவெதுப்பானவர்கள் தேவையில்லை ஆண்டவரே.
இன்னைக்கு ராத்திரி அதுதான் என்னுடைய மிக நிச்சயமான முழுமையான பிரசங்கம். வெதுவெதுப்பானவர்களாக இருந்தா இந்த எழுப்புதல் கூட்டத்தின் இந்த ராத்திரியில கர்த்தர் எங்களை ஆவியில வைராக்கியம் உள்ள அனல் உள்ளவர்களாய் ஆண்டவர் எங்களை மாற்றி விடுவீராக. என்னை யோசிக்க வச்சத, ஒருத்தன் பத்மதீவில் காட்டுக்குள்ள ஒரு உதவியும் இல்லாம தனிச்சு இருக்கும்போது அவனுக்குள்ள ஸ்பிரிட் ஃபுல்லாகி அவனுக்குள்ள ஆவிக்குள்ளாகி தெய்வத்தை ஆராதிக்கணுங்கிற அந்த தெய்வீக சிந்தை வருனா, இவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இவ்வளோ காரியம் நமக்கு இருக்கும்போது நான் இன்னும் ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடாது. என் இருதயம் நாளுக்கு நாள் அக்கினி மேல அக்கினி, அபிஷேகத்தின் மேல அபிஷேகம், மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, வல்லமையின் மேல வல்லமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. மேன்மையின் மேல மேன்மை அடைந்து கொண்டு இருப்பதுக்கு இந்த ராத்திரி கொஞ்சம் தீய கர்த்தர் இருதயத்தில் கர்த்தர் கொஞ்சம் பத்த வைப்பாராக இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அனல் கொள்ளும் இருதயம். என்ன இருதயம்? அனல். அந்த வசனத்தை குடிச்சிட்டிங்களா? ஒரு 2 தீமோத்தேயு 1:6 பவுல் அழகா சொல்லுவார், உனக்குள்ள இருக்கிற தெய்வ வார்த்தை நீ என்ன செஞ்சிரு? அனல் மூட்டி எழுப்பு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனல் மூட்டி என்ன செய்யுங்க? எழுப்புங்க. கிருபைகள் எல்லாம் ஆண்டவர் சில பேர் ஆண்டவருக்கு தருவார், அதை அபிவிருத்தி பண்ணாமலே போயிடுவாங்க. அபிவிருத்தி பண்ணுவதற்குத்தான் கர்த்தர் நமக்குள்ளே அனலை கர்த்தர் தருகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அனல் சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னது? சத்தமா சொல்லுங்க. என்னது? ஒவ்வொரு ஜெப குறிப்பு திடீர்னு எந்திரிச்சுன்னு பாஸ்டி அவங்கள ஜெபிக்க சொன்னார்னா அந்த ஜெபம் அனலா பிறக்கணும். ஒரு ஜெப குறிப்புக்காக சகோதரி யாராவது பேர் இருந்தால் மன்னிச்சுக்காங்கம்மா, எஸ்தர் ஜெபிப்பாங்கன்னா எஸ்தர் எஸ்கேப் ஆகக்கூடாது, ஜெப தீயா பறக்கணும். பல வருஷமா சபைக்கு வருவாங்கங்க, ஜெபம் பண்ண தெரியாது. ஒன்று மட்டும் மனப்பாடமாக சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். பல வருடங்களாக இருக்கிறார்கள். அந்த 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 ஜெபம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அனல் இருந்தால் தான் ஜெபம் வரும். அனல் இருந்தால் தான் கர்த்தரே என் கூட எதையாவது பேச விரும்புவார். ஏன் தெரியுமா? அந்த 6 பேரையும் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணாரு. அவன் ஒருத்தர் இருதயம் கூட அனலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இவ இருதயம் 7 பள்ளத்தாக்கில் ஒரு அனல். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்பு போகிறேன். இந்த பாவம் செஞ்சுட்டான் பார்த்தீங்களா ஒரு தடவை, இந்த ஒரு 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 செய்யக்கூடாத ஒரு சரீர பிரகாரமான தவற தாவீது ஒரு முறை செய்து விடுகிறான். அது ஆண்டவருடைய பார்வையில் கோபங்களை கொண்டு வருகிற 3 ட்ரிபிள் வி இருக்கு. ட்ரிபிள் வி: விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை. சொல்லுங்க. ட்ரிபிள் வி. இது கர்த்தருடைய பார்வையில் பெரிய கோபத்தை கொண்டு வந்துடும். தேவனுடைய பார்வையில் கோபத்தை கொண்டு வருகிற இந்த பாவத்தை தாவீது செய்து விடுகிறார். விழுகை 2 விதத்தில் நாம் பிரிக்கலாம். ஒன்று திடீரென்று விழுவது, 2வது திட்டமிட்டு விழுவது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோனின் விழுகை திட்டமிடுவது. நீங்க படிச்சீங்கன்னா கண்டான், போனான், இருந்தான், வர சொன்னான், அங்கே போனான், சோரைக்கு போனான், பேஷைக்கு போனான், ஆற்றங்கரைக்கு போனான், தெளிலாளுக்கு போனான், திம்னாத்துக்கு போனான். இதெல்லாம் பாவம் செய்வதற்காக திட்டமிடுவது. இதுக்கு பெயர் திட்டமிட்ட விழுகை. திடீர்னு ஒரு விழுகை. பார்த்தான், அழைத்தான், தவறு செய்தான். இது திடீர் ஒரு விழுகை. அவன் வாழ்க்கையில் நினைக்கவே இல்லை. இந்த திட்டமிட்ட விழுகைக்கு பாருங்க, அடி அதிகம். திடீர் விழுகைக்கு மன்னிப்பு அதிகம். ஆமேனே வரல. ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? திடீர்னு ஒருத்தர் விழுந்துட்டான். ஒருத்தர் எச்சரிக்கிறார். நாத்தான் எச்சரிச்சு விடுன. அவன் இருதயம் எப்படி தெரியுமா ஆகிப்போச்சு? அவன் இருதயத்தெல்லாம் வெறுமையாக்கிட்டாங்க. என்ன தெரியுமா வெறுமையாக்கிட்டான்? நான் ராஜா என்பது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இவ்வளவு லட்சம் ஜனங்களை நடத்துகிற இஸ்ரவேலின் ராஜா என்கிற பட்டம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் வேண்டாம். அவன் கேட்குறான், எனக்குள்ள ஏற்கனவே ஒரு அனல் உள்ள இருதயம் இருந்துச்சு, இப்போ அது பாவத்தினால அனலை இழந்துருச்சு. அதனால் இப்போ எனக்கு என் இருதயத்தில் ஒரு புது இருதயத்தை கொஞ்சம் சிருஷ்டித்து தாங்க. அந்த எப்படிப்பட்ட இருதயம் இருக்குன்னா, இதுவரைக்கும் வாழ்ந்த அனலை விட அந்த புது இருதயத்தில் இனி அதிகமான அனலோடு வாழ்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கிருபை தாங்க. சத்தியம் உங்களுக்கு புரியுதுங்களா அம்மா?
ஆமென் சொல்வீங்களாம்மா? ஒரு அல்லேலூயா சொல்வீங்களாம்மா? எத்தனையோ பேர் விழுந்து திரும்பி தேவ சமூகத்துக்கு வருவதற்கு மறுத்து போன பல கூட்டத்துக்கு மத்தியில் தாவீது திரும்பி மறுபடி வந்து என்னை எடுப்பையும் என்னை உடுப்பையும் என்னை சீர்படுத்தும், எனக்கு தேவையானது செய்யன்னு சொல்லி ஒருத்தன் ஜெபிக்கிறானா, அவன் இருதயம் மறுபடியும் தன்னை அனலாக்கி கொள்ளுகிற இருதயம். இந்த ராத்திரி ஏதோ ஒரு அனலை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு தவறுகள்னால அனலை இழந்திருக்கலாம், துணிகரத்தினால அனலை இழந்திருக்கலாம். குற்ற மனசாட்சியோடு நீங்கள் இருக்க தேவையில்லை. பிசாசு உங்களை குற்ற மனசாட்சினால அந்த கிருபாசனத்தை வர முடியாமல் பண்ணிடுவான். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். போனதெல்லாம் போகட்டும், நடந்ததெல்லாம் நடக்கட்டும். இன்னைக்கு தாவீதை போல திரும்பி, ஆண்டவரே நான் அனலை இழந்திருக்கிறேன், பலவிதமான அபிஷேகத்தை இழந்திருக்கிறேன், என்ன கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி புதுப்பையும் எடுப்பையும் என்ன புதுசா சிருஷ்டி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆலயத்தை விட்டு போகும்போதே நீங்கள் அறியாத சில விஷயங்களில் கர்த்தர் அனலை உண்டாக்கி அனுப்புவார். அவர் புதுப்பிப்பார், அவர் சிருஷ்டிப்பார், அவர் எடுப்பிப்பார். அவர் எனக்கான புதிய காரியத்தை அந்த ஆண்டவரால் செய்துவிட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அனல் எங்கள் மீது ஜெபிக்கிற நேரத்தில் விழட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் கேட்க 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 அந்த தெய்வீகமான அனல் என் மேல விழும். குற்ற மனசாட்சியில் வாழாதீங்க. பிசாசு குற்ற மனசாட்சியிலேயே நம்மளை கொண்டு போய் நாசம் பண்ணிடுறான். எழுந்து வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து வாங்க, எழுந்து வாங்க. நீங்க எழுந்து வந்தா போதும், ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிச்சு கர்த்தர் உயர்த்திடுவார். இல்லையா சொல்லுவீங்களா? ஆமென் சொல்வீங்களா? அப்ப தாவீதின் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? அனல் கொண்ட இருதயம். வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், உங்கள் இருதயம் அனல் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனல் கொள்ளணும். கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழணும். உலகத்தான் பாவம் செய்வான், நான் பரிசுத்தமாக வாழ்வேன். என் கூட காலேஜ் படிக்கிற பையன் தப்பு செய்வான், நான் அவனுக்கு முன்னாடி கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் துணிகரமாக பல ரீல்ஸை பார்ப்பான், பல தப்பான ஆபாச காரியத்தை பார்ப்பான். நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக அக்கினியா அனலா தேவனுக்காக அதெல்லாம் விட்டு நான் வாழணும் அப்படின்னு நினைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனலை இழந்து விடாதிருங்கள். 5வது வாசிக்கிறீங்களா? 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். வேகமா படிங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும், இந்த வசனத்துக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவன் இறங்கினாலும் பைபிள் சொல்லல. என்ன இறங்கினாலும்? பாளையம். ஒரு பாளையத்தில் எவ்வளவு பேர் இருக்கலாம்? 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 பாஸ்டரையா, அது எங்களுக்கு தெரியாது. இந்த ஒரு தேவதூத வந்து ஒரு பாளையத்தில் இருக்கிறவங்கள அழிச்சானே, 1,00,000 ஒரு பாளையத்தில் எத்தனை பேர் இருக்கலாம்? 1,85,000 பேர். எல்லாரும் இப்படி சொல்கிறீங்களா? எனக்கு விரோதமாக 1,85,000 பேர் எழும்பினாலும் என் இருதயம் என்ன செய்யாது? பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாத. தாவீது இருதயம் எப்படி தெரியுமா? பாளையமே இறங்கினாலும் இருதயம் என்ன செய்யாது? கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சுக்கு நைட் ப்ரேயர், அங்கே நைட் ப்ரேயருக்கு 1000 பேர் வருவாங்க. 1000 பேருக்கு ஒரே ஆள் சில்வர் டம்ளர் வாங்கி கொடுத்துருக்குறாரு. ஒரே ஆள். கப்பில் டீ குடிக்கூடாதே ஜனங்க, சில்வர் டம்ளரில் குடிக்கணும்னா 1000 பேருக்கு சில்வர் டம்ளர் டீ. 1000 பேரும் சில்வர் டம்ளர் போட்டு கழுவுறாங்க. முன்னாடி போன சில்வர் டம்ளராக அடிக்கிருக்கு. நான் நினச்சேன், என்ன பாஸ்டர் எவர் சில்வர் ஒன்று போல தெரியும், புழு டம்ளராக இருக்குதுன்னு. இல்லை, ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. அப்போ போகிறேங்க, இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர், இங்கே ஒரு போலீஸு, அங்கே ஒரு போலீஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சர்ச்சை நிப்பாட சொல்லுன்னு. அவர் ஒன்றுமே கண்டுக்கல. நான் என்னை காரில் கூப்பிட்டு போகிறாங்க. அவர் சொன்னார், நீங்கள் பிரசங்கம் பண்ண வாங்க, அதை எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா? அவர் சொன்னார், அவங்க எங்ககிட்ட அடிக்கடி இப்படி தான் விளையாடுவாங்க அப்படிங்கிறார். என்ன செய்வாங்களாம்? அவங்க எங்ககிட்ட அப்பப்போ இப்படி என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க. அப்புறம் விளையாண்டு அவங்களா போயிடுவாங்க. நான் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
நமக்கு ஒரு ஆள் எழும்பி மண்ணை தூத்தி நீ விளங்க மாட்டேன்ட்ட போது நமக்கு பயம். கருணாக்குக்காரி சொன்னால் பழிச்சிரும். கருணாக்கு கிடையாதும்மா, அந்த அம்மா காப்பியை சூடாக குடிச்சதுனால அந்த நாக்கு அப்படி ஆகிப்போச்சு. சொல்கிறோம், ஐயோ கருணாக்காரி வாயில் விழுந்துட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நம்ம ஆட்கள் எதுக்கு பயப்படுறாங்க? பாஸ்தையா எலுமிச்சை பழம் சரி உருண்டு வந்துச்சு பாஸ்தையா. எலுமிச்சை பழம் என்னைக்காவது நடந்து வருமாம்மா? உருளைக்கிழங்கு எப்படி தான் வரும்? வெங்காயம் எப்படி தான் வரும்? சப்போட்டா பழம் எப்படி தான் வரும்? ஆப்பிள் பழம் எப்படி தான் வரும்? சாத்துக்குடி எப்படி தான் வரும்? கொய்யாப்பழம் எப்படி தான் வரும்? உருண்டையாக இருக்கிறதா எப்படி தான் வரும்? அந்த அம்மா என்கிட்ட சொன்னது இன்னும் என் மனதுக்கு உருண்டு வந்துச்சு. அப்புறம் ஏசு ரத்தம் ஜெயின் தாண்டிட்டேன். நம்ம ஆட்களுக்கு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம், ஆனால் இன்னும் இந்த மூட பழக்கத்திலிருந்து வெளியே வரவே. ஏம்மா எலுமிச்சை பழத்துக்கு பயப்படுறீங்களா? எலுமிச்சை பழத்தை உண்டாக்கின கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? வரமிளகாயை மந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி போட்டான் பாஸ்டர், ஏன் பயப்படுற? நாங்கள் இப்போ எங்கள் பக்கத்தில் எங்கள் சர்ச்சைக்கு இடம் வாங்கினோம், 25 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கினோம். அது அப்படி ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு கட்டணும் எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். இப்போ நாங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஒருத்தன் கோழியை வெட்டி பூஜை பண்ணியிருக்கான், இந்த பக்கம் ஒருத்தன் கோழியை வெட்டி பூஜை பண்ணியிருக்கான். காலை எந்திரிச்சு பார்த்தா கோழி தலை வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, திருநீர் போடப்பட்டிருக்குது. நாங்கள் விளக்கமாறு வச்சு கூட்டி தண்ணி தெளிச்சிட்டோம். விளக்கமாறு வச்சு என்ன நோக்கத்துக்கு கோழி வச்சு கட்டியிருக்கான், ரத்தம் சிந்திருக்கான், இந்த ஊழியம் உருப்படக்கூடாது, இந்த ஊழியக்காரன் உருப்படக்கூடாது, இந்த சபைக்கு ஜனங்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு. நீ கோழி வச்சு செய்வன பண்ணுவனா? நாங்கள் கோழியை உண்டாக்குன ஆண்டவர் எங்களை கூட இருக்கிறாரு. சொல்லுங்க பக்கத்தில், பயப்படாத. உன்னைய பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யாத, இருக்கிற பலத்தோடு போ. டெய்லியும் சாயங்காலம் 8 மணிக்கு மேலே ஒரு பூசாரி அங்கேயும் இங்கேயும் பார்ப்பான், யாராவது இருக்கான். இல்லைன்னொன்னே சர்ச்சை சுற்றி திருநீர்லாம் போட்டு போயிடுவான். அதனால சில பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம், பயங்கரமான பிரச்சனைகளை சந்தித்தோம். கர்த்தர் தான் கிருபையாக காப்பாற்றினார். 2-3 விசுவாசிகள், ஊழியத்துக்கு உடனாக இருந்த விசுவாசிகளுக்கெல்லாம் திடீரென்று அசுத்தாவினால் தாக்கப்பட்டார்கள். அவங்க வீட்டுக்குள்ளே தூக்கம் இல்லை, 1 மாத காலங்கள் பெரிய சித்திரவதைக்குள்ளானோம். ஆனால் அவன் நினச்சது அப்படி தான், ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சான். எப்போவுமே ஒரு புதிய வேலைகள் ஊழியத்துக்காக ஆரம்பிக்கும் போது பிசாசு சும்மா இருக்க மாட்டோம், எதையாவது ஒன்று செய்வான். நாங்கள் விடலையே ஜெபத்தை, நாங்கள் பயப்படவே, நிமிர்ந்து போனோம், என்ன வந்தாலும் போனோம், என்ன செஞ்சாலும் போனோம். இன்றைக்கி அவன் ஒன்றுமில்லாமல் போயிட்டான், ஓடியே போயிட்டான், ஆளவே காணோம். இன்றைக்கி நாங்கள் அங்கே நிற்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்க நீங்கள் வசதி ஆகிட்டிங்கன்னா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். நீங்கள் கார் வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். நீங்கள் வீடு வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். நீங்கள் அரசாங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். ஆனால் சொல்லுங்க பக்கத்தில், உனக்கு தான் பாஸ்டர் பிரசங்கம்னார், வாய்க்காது, பயப்படாத. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன செய்யாதே, வாய்க்காது. யாருக்காவது கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு பயம், எனக்கும் வந்துடுமா? ஏம்மா நீ நல்லா இருக்க மாட்டியாம்மா? யாக்கோபு பட்டயத்தினால கொலை செய்யப்பட்ட பேதுரு காப்பாற்றப்பட மாட்டானாம்மா? வசனம் புரிஞ்சவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபும் பட்டயத்தினால கொலை செய்யப்பட முடியுமாம்மா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாதாளத்தின் வாசல்கள் இன்னைக்கு வரைக்கும் சபைக்கு விரோதமா போராடிக்கிட்டு தான் இருக்குது. ஆமே, இன்னைக்கு வரைக்கும் போராடுதுங்க. நாங்களாம் சில நேரம் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் நடந்துச்சுன்னு அந்த பாசேஜ் மீட்டிங் போகும்போது சொல்லுவாங்க, இப்படிலாம் நடக்குமா நினச்சி லாஸ்ட்டில் நாங்களே பார்த்தோம். ரத்தம் சிந்தப்பட்டு என்னென்னமோ பண்ணாங்க. நாங்கள் அதெல்லாம் கூட்டி தள்ளிட்டு ஏசு ரத்தம் ஜெயம். வரமிளகாய் படைச்ச ஆண்டவருக்கு சோத்திரம், எலுமிச்சை பழத்தை படைச்ச ஆண்டவருக்கு சோத்திரம், பூசணிக்காய் படைச்ச ஆண்டவருக்கு சோத்திரம், கோழியை படைச்ச ஆண்டவருக்கு சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வல்லவரே நல்லவரேன்னு தான் சொல்லுவீங்க. நாங்கள் இப்படியும் ஜிபி மரமிளகாய்க்காக ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். மரமிளகாய் சிகப்பாக இருக்குது, இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினால். சத்தம் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, தைரியமா இரு.
பாருங்க, பைபிளில் அழகான ஒரு வசனம் இருக்குது, விசுவாசத்தோட கூட தைரியத்தையும். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் என்னல்ல. ஆனால் பவுல் எழுதுறாரு, விசுவாசத்தோட கூட சொல்லுங்க. ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் இல்லையா? இப்போ ஆளுக்கு ஒரு 10 பேர் கையில் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சமைச்சு கொண்டு வாங்கினா ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஏன்? ஏதோ ஒன்று இவங்களை விட அவங்க கூட போட்டிருக்காங்க. சிலர் அரைச்சி ஊற்றும், சிலர் பாக்கெட்டை ஊற்றும், சிலர் முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படிலாம் சொல்கிறேன். நான் சமையல் பண்ணினேன் பைபிள் காலேஜில் 2.5 வருஷம். வர்ற ஃபாரினருக்கெல்லாம் சமைச்சே கொடுத்து என் படிப்பே போச்சு. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி ருசியாக இருக்கியா? அதில் ஏதோ ஒன்று கூட இருக்கு. என்கிட்ட விசுவாசம் இருக்கு. கர்த்தர் கேட்கிறார், அதோடு கூட உனக்கு தைரியம் இருக்கா? விசுவாசம் இருக்குதே, அதோடு கூட உனக்கு ஒரு தைரியம் இருக்கா? எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு செய்வார். அதோடு கூட தைரியத்தையும் கூட்டி வழங்குங்கள். சிங்க கெபியில் ஒருத்தன் தைரியமாக இருக்கிறானே. ஒருத்தர் அந்த சிங்க கெபி சம்பவத்தை இப்படி விளக்குறார். என்னை பாருங்கள், சிங்கங்கள் தானே சேதப்படுத்தலை அப்படின்னா ஒரு சிங்கம் இல்லை. அப்போ நிறைய சிங்கங்கள் உள்ள சிங்கம் என்னை சேதப்படுத்தாதுன்னு பைபிள் சொல்ல. சிங்கங்கள் அப்படின்னா நிறைய சிங்கங்கள் உள்ள என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. அப்போ உள்ளே போன உடனே இவன் பயப்படாமல் உட்காந்துருக்கிறானா. இந்த சிங்கம் போய் அவனை ஸ்மெல் பண்ணுமா. இந்த மிருகங்களுக்கெல்லாம் மாம்சத்தினுடைய ஸ்மெல் பிடிச்சாதான் வரும். பார்த்தீங்களா, அந்த எறும்புக்கு ஸ்வீட் எங்கே இருக்கிறதுன்னு தெரியல, சாரையாக நம்ம வீட்டுக்கு வருது. அலையா விருந்தாளிகள். நான் டெய்லி எங்கள் வீட்டில் கோடு போட்டுட்டு தான் ஊழியத்துக்கே கிளம்புறேன். எங்கேருந்து தான் அதுக்கு ஸ்மெல் போடும்? மாடியிலேருந்து வருது, ஏசியிலேருந்து வருது, எங்கே இருந்தாவது என்ன செஞ்சிருதே வந்துடுது. அதனால் அந்த பட்சியின் வாசம். இப்போ தானியேல் போய் ஸ்மெல் பண்ணால் அவங்கிட்ட அந்த மாம்ச ஸ்மெல்லு என்ன செய்யலையா? இல்லை. அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்தா, அடாடாடா நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த ஆள்கிட்ட ஒன்றுமே காணோம். அப்படி சொல்கிறார். அதுவும் பக்கத்தில் வரும்போது தலையை தடவி விட்டாதான், அது பாட்டுக்கு போயிடுச்சான். அவனுக்கும் இதை திட்டணும் அவசியமே இல்லை. காரணம், சிங்கத்தை விட சிங்கத்தை படைத்த கர்த்தர் என் கூட என்ன செய்கிறாரு. அதெல்லாம் நல்லா சொல்லுவீங்க. இந்த கரப்பாம்பூச்சி கண்டா ஓடிடுறீங்க வீட்டை விட்டு. ராத்திரி தனியாக தூங்க மாட்டேங்கிறீங்க. பக்கத்தில் யாராவது இருப்பீங்களா? என் மகன் இந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் அனஸ்தீசியா படிக்கிறா. டெய்லி 10 ஆப்ரேஷனை பார்க்குறா. எடுக்கிறது, பூட்டுறது, கழுவுறது, கட் பண்ணுறது எல்லாத்தையும். இப்போ நேற்று கூட ஒரு ஆப்ரேஷன், வயிற்றுலலாம் கல்லாம் 24 கல் ஒரு வாலி பிள்ளைக்கு எடுத்திருக்காங்க, ஒழுங்காக தண்ணி குடிக்காமல் இருந்ததுனால. அதெல்லாம் சொல்லுவா. ஆனால் அவள் ராத்திரி தூங்கும்போது அவங்க அம்மா கை அவள் பக்கத்தில் இருக்கணும். எப்போனாலும் அவங்க அம்மா கை பக்கத்தில் இல்லை, எந்திரிச்சு உக்காந்துக்குவான். இருக்கணும் அவங்க அம்மா கை பக்கத்தில். நான் 10 வருஷம் இல்லைனா கூட என்னை தேடவே மாட்டாளுங்க. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஊருக்கு நேர்ந்து விட்டவன். நமக்கு பார்த்தீங்களா, தனியாக தூக்கம் வர மாட்டேங்குது, தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை. இருட்ட கண்ட பயம். இருளின் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், வெளிச்சத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ஊழியம் செஞ்சிச்சுங்க. பாளையமே எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு ராத்திரி சபைக்கு வந்திருக்க தேவ ஜனமே, பயப்படாது. எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, நிகழ்காலத்தை குறித்து பயப்படாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் காலங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு. பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. நான் 2 பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கிறேன். ஏன் 2 பொம்பளை பிள்ளைய வச்சா என்ன இப்ப நியாயாதிபதிகள் இப்சான் ஒருத்தர் இருக்கிறான். 30 குமாரர் 30 குமாரத்திகள். 30 குமாரத்திகளுக்கு புறத்தில் விவாகம் பண்ணி பேரம்பத்தி எடுத்தான் இருக்குது. 30 குமாரரையும் 30 குமாரத்தையும் புறத்தில் விவாகம் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்னா, அந்த 2 பொம்பளை பிள்ளையை கர்த்தர் நடத்த மாட்டாரா? சொல்லுங்க. பயம். பாஸ்டர்யார்கிட்ட வந்து ஒரு அம்மா ரொம்ப சோகமாக சொன்னிச்சு.
எப்படி பிழைக்க போகிறோன்னே தெரியலைங்க பாஸ்டர். ஏங்கம்மா 2 பொம்பளை பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை எப்படி தான் வச்சு கரை சேர்த்து கொண்டு வர போகிறோன்னே தெரியல பாஸ்டர்யா. கவலைப்படாதம்மா, கர்த்தர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார் தான் பாஸ்டர். ஆனாலும் 2 பொம்பளை பிள்ளை ஆண்டு தந்துட்டார். இனி உள்ள விலைவாசி காலத்தில் எப்படி இந்த பிள்ளையை படிக்க வச்சு என்ன செய்ய போகிறோன்னு தெரில. என்னம்மா செய்யுது பிள்ளைங்க? இப்போ தான் பிள்ளை எல்கேஜி போகுது பாஸ்டர். பிள்ளை எது போதே? அவர் சொன்னார் 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், இடத்த காலி பண்ணிடு, இல்லைன்னா வேறு மனுஷன் நான் மாறிடுவேன். இன்னும் அந்த பிள்ளை 12th படிக்கட்டும், 10th போகட்டும், காலேஜ் போகட்டும், எல்கேஜி படிக்கும்போது இந்த கவலை உனக்கு. சில பேருக்கு கவலைகள் பலவிதம். நான் இப்போ ஒரு சபையில் அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணேன். கவலை அதில் ஒரு விதம் என்னென்னா, நடக்கவே நடக்காது, நடந்தது மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதாங்க நான் சொல்கிறது? நான் உங்கள் இருதயத்துக்கு ஊழியம் செய்கிற ஆவியானவர். இதெல்லாம் நீங்கள் இப்போ இருதயத்தில் போட்டு புலம்பிட்டு ஒவ்வொரு நாளும் தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. வீட்டுக்காரர் அப்படி ஆயிடுவாரோ, என்னை விட்டுட்டு போயிடுவாரோ, திடீர்னு பாதி வயசில் எடுத்துக்கொள்ளப்படுவாரோ, திடீர்னு விட்டுருவாரோன்னு அதனாலே எவ்வளோ ஏசி ஒரு நாள் சல்லுன்னு வேர்த்து உட்காந்துருக்கிறீங்க நீங்கள். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, கடந்த கால நிகழ்கால எதிர்கால பயத்தெல்லாம் விட்டுட்டு என் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எனக்கு அந்த வார்த்தை பாருங்க, யுத்தமே எழும்பினாலும் பாளையமே எழும்பினாலும் என் இருதயம் என்ன செய்யாதே, பயப்படாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தாவீதின் இருதயம் பயப்படாத தைரியம் உள்ள ஒரு இருதயம். விசுவாசிகளுக்கு நீங்க சொல்றேன், பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கண்டு பயப்படாதீங்க. என்னோடு அவர்களோடு இருக்கிறவர்களை விட என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடனை குறித்து பயப்படாத, இவ்வளவு கடன் ஆயிடுச்சு நினைக்காத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 29 லட்சம் ரூபாய் கடனோடு ஒரு வீட்டுக்காரர் இறந்து போனார். விசுவாச குடும்பம் தான், தளர்ந்து போகவில்லை, ஜெபித்தார்கள், பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வச்சிருக்கிறவங்களெல்லாம் அர்ஜென்ட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டால் மனுஷர் தயவு முதல்ல கர்த்தர் கிடைக்க செஞ்சார். 2வது வேலை கிடைக்க செஞ்சார். 3வது மருத்துவமனைக்கு போகாமல் சரீரத்தை கர்த்தர் சுகமாய் பாதுகாத்து கொண்டார். 2-3 வருடங்களில் எல்லா கடனையும் கட்டிபிடிக்க கர்த்தர் உதவி செய்தார். நீங்கள் பயப்படாமல் தைரியம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கிருபையா நடத்துவார் இயேசுவின் நாமத்தில். பல சமயத்தில் பயப்படுறோம். ஒருத்தர் சொன்னார், பயம் பிசாசின் கையில் மழுங்கி போன ஆயுதம். என்ன ஆயுதங்க? மழுங்கி போன ஆயுதம். நிறைய பேர் அதை பயன்படுத்தி இந்த ஆயுதத்தை மழுங்கிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கர்த்தர் தருவார். நீங்க பவுலின் வாழ்க்கையை படிச்சிருக்கீங்களா? அந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களில் இப்படி எழுதுவார், மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிதானா? கரெக்டாக பாருங்க. 2 கொரிந்தியர் 1, 7, 8, 9 வாசிங்க. கரெக்டா இல்லையா? நான் தப்பாக சொல்லிட்டேனோ? இல்லையே, தப்பாக இருக்காதே. 2 இந்த ஒரு நிமிஷம் இருங்கம்மா. 2 கொரிந்தியர் 1 அம்மா பின்னாடி இருந்து படிக்கிறீங்களாம்மா? பாருங்க அந்த வசனத்தை. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்டு உபத்திரவத்தை நீங்கள் அறியாது இருக்கிற எங்களுக்கு சொல்றாரு பாருங்க. என்னவெனில் சொல்லுங்க அந்த வார்த்தையை. என்னவெனில் என்னவா? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரமான வார்த்தை எங்களுக்கு உண்டாயிற்று. அப்புறம் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே போதும் நிப்பாட்டுங்க, நிமிர்ந்து பாருங்க. எப்படி நிச்சயித்திருந்தோமா? மரணம் எங்களுக்குள் வரும் என்று பாருங்க. மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயமே பண்ணிட்டோம். செத்துட்டோம் நினைச்சிட்டோம், அவ்வளவுதான், இனி வாழ்க்கையில் ஜீவியம் இல்லை அப்படி நாங்கள் நினைச்சிட்டோம், நிச்சயித்திருந்தோம். ஆனா பாருங்க 10ஆம் வசனத்தை போடுங்க, அது டிஸ்பிளே பண்ணுங்க. அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை பாருங்க. ஒரு தைரியம் உள்ளவனால தான் தைரியம் உள்ள வார்த்தைகளே பேச முடியும். உங்களுக்கு புரியுதா சத்தியம்?
ஒரு விசுவாச தைரியம் உள்ள ஒரு தேவ மனுஷனால மட்டும்தான் விசுவாச தைரியம் உள்ள வார்த்தை என்ன செய்ய முடியும். அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, எங்களுக்கு பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, சாவு வரும் நிச்சயத்து இருந்துட்டோம், செத்துத்தான் போறோம், ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே. இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. தப்புவித்தார் என்பது கடந்த காலம், தப்புவிக்கிறார் என்பது நிகழ்காலம், தப்புவிப்பார் என்பது எதிர்காலம். என்ன சொல்ல தெரியுமா, 3 காலத்திலும் பயப்படாமல் நாங்க அவரையே நம்பி இருக்கிறோம். அவர் எங்களை எல்லா விதத்திலும் தப்புவித்து எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன். எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற ஒரு ஜீவன் உள்ள தேவன். கை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, பயப்படாமல் போ, இருக்கிற பலத்தோடு போ, சோர்ந்து போகாமல் போ. வீட்டுக்கார ரட்சிக்கப்படல எனக்கு கவலைப்படாத, சீக்கிரம் தேவன் ரட்சிப்பின் வேலையை ஆரம்பிப்பார். பிள்ளைகள் ஒழுங்கா சபைக்கு வரல எனக்கு கவலைப்படாத, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன்னு யோசிக்காத, தைரியமாயிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மன தெளிவுள்ளவனாயிரு, மன தெளிவுள்ளவனாயிரு. குழம்பாத, பல விஷயத்தை போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவிப்பார். பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டு தேவையான பண வசதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ராத்திரி நான் சொல்லி அனுப்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தையை. ஒரு காலம் ஒன்று வரும், உங்கள் கைகள் அவ்வளவு விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்கள் ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்வோம் என்று கலங்கி தவிக்கிற கரமே பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் இருதயம் பயப்பட வேண்டாம். சில மனித முகங்களை நினைக்கும் போதெல்லாம் பயம் வருதில்லை, சில சூழ்நிலை நினைக்கும் போதெல்லாம் பயம் வருதில்லை. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ராத்திரி ஊழியம் செய்கிறாரு. எனக்கு விரோதமாக பாளையமே இறங்கினாலும் என் இருதயம் என்ன செய்யாது, பயப்படாது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை ராத்திரியிலே தரிசனமாகி ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார், பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். இந்த கடல் உன்னை கொள்ளை கொண்டு போகாது, இந்த இடம் உன்னை கொள்ளை கொண்டு போகாது. நீ ராயனுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். பயப்படாத பவுலே. கர்த்தர் சொல்றார், சபையே பயப்படாத. ஒரு தடவை பக்கத்தில் ஒரு கைப்பிடி சொல்லுங்க, பயப்படாதீங்க. என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பயந்துக்கிட்டே இருக்காதீங்க. முகத்தை பார்த்து, ஒரு புறஜாதியாக நம்ம முகத்தை பார்த்தா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம முகம் இருக்கணும். அதை பாரா, எவ்வளோ பிரச்சனை சர்ச்சைக்கு போது பாரா, அந்த அக்கா கிட்ட பேசினாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா, நல்லா பேசுகிறாங்கடா, என்ன வார்த்தைடா அவங்களுக்கு. இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கம்மா, இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இருந்துட்டு போட்டு அது நமக்கு தேவையில்லை. ஆனால் எங்கேயுமே தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை யாருமே சொல்கிறதில்ல. சபை ஒன்று தான் ஒரு மனுஷனை தைரியப்படுத்துது. எத்தனை பேர் தெரியுமா சபை தற்கொலையிலிருந்து விடுதலையாக்கி இருக்குது, அசுத்தத்திலிருந்து விடுதலையாக இருக்குது, பாவ போராட்டத்திலிருந்து விடுதலையாக இருக்குது, அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்குது, அறியாமையிலிருந்து விடுதலையாக்கி இருக்குது. சபை ஒன்று மட்டும் இந்த உலகத்தில்னா சத்ரு இந்த தேசத்தை சூறையாடி இருப்பான். சபை ஒன்று, ஜீவன் உள்ள சபையை கர்த்தர் வச்சதுனால தான் சூறையாட வேண்டிய பல விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் அவர் காப்பாற்றி கொண்டே வர. சத்தமா அல்லையிலே சொல்லுங்க, ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பயப்படாத தைரியம் உள்ள இருதயம் தான் யார் இருதயம்? சத்தமா சொல்லுங்க, யார் இருதயம்? எத்தனை நம்ம கவனிச்சிருக்கோம் இது வரைக்கும்? இல்லை நேற்றுலேருந்து சொல்லுங்க. 5. அடாடாடா மணி என்ன ஆகுது? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. வேகமாக இன்னும் 2 விஷயத்தை சொல்லி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். உற்சாகமாக இருக்கிறவங்க அலையிலே சொல்லுங்க. ஆசையா போதும் எங்களை விட்டுன்னு சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. எவ்வளோ விவரமாக இருக்கீங்க. டாடாடாடாடாடா, உண்மையிலேயே உங்களுடைய ஜாக்கிரதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கீங்க. ஆமாம், உங்கள் ஜாக்கிரதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒரு வசனம் வாசிக்கிறீங்களா? 131 சங்கீதம் 1 வசனத்தை வாசிச்சிருங்க. அதுதாம்மா. எப்படி இல்லை? இன்னொரு தடவை படிங்க அந்த வசனத்தை. கர்த்தாவே
தாவீதின் ஜெபத்தில் பல ஜெபத்தில் இது ஒரு ஜெபம். அது தொடர்ந்து படிங்கம்மா, படிங்கம்மா. எவ்வளோ அருமையான வாழ்க்கை பார்த்தீங்களா? முதல் காரியத்தை மட்டும் இன்னைக்கு கவனிச்சிருவோம். என் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் இல்லை? இருமாப்புள்ளதல்ல. ஜெபம், அதாவது ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது தேவைக்காக. இன்னொரு ஜெபம் இருக்குது, ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆளே. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் இருதயத்தில் இருமாப்பே இல்லை. இருமாப்பு என்றால் என்ன? என்ன அழகான பதில் சொல்லிட்டீங்க. உங்கள் பதிலால் நான் திகைத்து நடுங்கி நிற்கிறேன். இருமாப்பு என்றால் என்ன? இருக்கட்டும், அப்படியே வச்சுக்காங்க, அப்படியே இருக்க. இது கூட ஒரு இருமாப்பு தான், சொல்லாமல் இருக்கிறது கூட. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த இருமாப்பு இது உங்களுக்கு புரியல. இப்போ ஒரு 4 வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன், ஒவ்வொன்றா படிங்க. அப்போ அந்த இருமாப்பு எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று படிங்க பார்க்கலாம். 75 சங்கீதம் 5 வசனம் டக்கு டக்குன்னு எடுத்து வாசிங்க. 75 சங்கீதம். ஒன்று, இந்த இருமாப்பு எங்கே வந்துருச்சு? சத்தமாக சொல்லுங்க, எங்கே வந்துருச்சு? அப்போ ஆண்டவரே என் இருதயம் மட்டும் இருமாப்புள்ளதல்ல, என் இருமாப்பு கழுத்திலையும் இல்லை. அப்படியே பிடிச்சிக்கிடுங்க. எங்கேயும் தசை திரும்பிடாதீங்க, வேறு எதையாவது யோசிச்சிடாதீங்க. நேற்று மாதிரி உங்களை நான் 8:40 பிரசங்கத்தை முடித்து 8:45 உங்களை அனுப்பிடுவேன். நீங்கள் போய் சட்னி அரைச்சிடலாம் வீட்டில். இல்லையே சொல்லுங்கள் பார்க்கலாம். தேங்காய் சட்னி நல்லா அரையும் இயேசுவின் நாமத்தில். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் நல்லா கவனிங்க. இன்னொரு வசனம் படிங்கம்மா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அழிவு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குமா, அதுக்கு பேர் என்னது? இருமாப்பு. 3. 4வது இன்னொரு வசனம் வாசிங்கம்மா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்கம்மா. எடுத்துட்டீங்களாம்மா? 20, 25. அவர்களை எப்படி ஆளுகிறார்களா? இருமாப்பாயால். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் தாழ்மை இல்லை. எப்படி இருக்குது? இருமாப்பு. என்ன மாப்பு? ஏம்மா எல்லாரும் என்ன கவனிங்க. இன்னும் நம்ம இந்த தேசத்தில் என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ தெரியும். சீக்கிரம் வாங்காண்டூரேன்னு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. புறஜாதியர்களுக்குள்ள என்ன இருக்குது? அதிகாரத்தை அவங்க இருமாப்புனால துஷ்பிரயோகம் பண்றாங்க. முதல்ல இருமாப்பு இருதயம், 2வது இருமாப்பு வந்து கழுத்து, 2வது இருமாப்பு வந்துச்சுன்னா அழிவு, 4வது இருமாப்புனா அதிகாரத்தை கூட தப்பா யூஸ் பண்ண வைக்கும். இன்னொன்று வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. 1 கொரிந்தியர் 4 வாசிங்க. சிஸ்டர் அதை கொஞ்சம் ரைஸ் பண்ணி வாசிக்கிறீங்களா? நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதுக்காக கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு. நான் வந்து விசிட் பண்ணலங்கிறதுக்காக அவன் எப்படி இருக்கிறான்? இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் உங்களுக்கு புரியுதா இருமாப்புனா என்னன்னு? இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்காங்களேன், உங்களை ஆற்றுல தான் இறக்கணும் இயேசுவின் நாமத்தில். இதுக்கு மேலே உங்களுக்கு புரியலன்னா கஷ்டம்தான். இப்போ எல்லாம் வசனத்துக்கு வாங்க. இந்த 4 வசனங்களை வைத்துக்கொண்டு தாவீது சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனால என் இருதயம் இருமாப்பு இல்லை. அதாவது சொன்ன உடனே யோசிக்க மாட்டேன், டக்குன்னு கீழ்ப்படிவேன். காரணம் என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. சொன்ன உடனே கேள்வி கேட்க மாட்டேன், சேர்ந்து வருவேன். காரணம் என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. இந்த காரியத்தை விடு என்று சொன்னோட விட்டு விடுவேன். காரணம் என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. மனைவி அடிச்சுக்கொண்டே இருந்த ஒரு கணவர் வீடு சந்திக்கும் போது சொன்னார், பிரதர் பைபிள் வந்து மனைவி அடிக்க அனுமதி கொடுக்கல, அன்பு கூறத அனுமதி கொடுத்துருக்கு. அடிக்காதீங்க பிரதர்
அது உங்கள் சொந்த சரீரத்தை நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி அது தேவனுடைய பார்வையில் கோபந்தான் அப்படின்னு சொன்னார். அன்னையிலிருந்து அவர் மனைவி அடிக்கிறத விட்டுட்டார். அப்போ அவருடைய இருதயம் எப்படி இல்லை? இருமாப்பு இல்லை. சிஸ்டர் ரொம்ப வாய் பேசுகிறீங்க, இந்த வாய் உங்களுக்கு சரியாகாது, செட் ஆகாது, கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, இதெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் உங்களை மாற்றணும்னா அன்னையிலிருந்து அவங்க வாய்க்கு ஒரு பூட்டு. அப்போ அவங்க இருதயம் எப்படிப்பட்டதில்லை? இருமாப்பு. அப்போ சொல்லும்போது கேட்டுட்டு கீழ்ப்படிஞ்சு போகிறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. ஆண்டவரே நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், போ சொன்னால் போவேன், விட சொன்னால் விடுவேன், செய்ய சொன்னால் செய்வேன், மூழ்கி ஞானசானம் எடுக்க சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். புதுசாக யாராவது சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கிறீங்க, இன்னும் தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கலைன்னா இருதயத்தை கடினமாக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், எங்கள் வீட்டுக்கார் வரட்டும் அவரை தூக்கிட்டு இருக்காதீங்க. எப்போவுமே ஆத்துமாவுக்கு ஆத்துமா வித்தியாசம் இருக்கும். உங்கள் ஆத்துமா கிடையாது, உங்கள் வீட்டுக்காரர் ஆத்துமா. நீங்கள் முதல்ல இயேசு வரைச்சிக்கிட்டீங்க, இயேசு தான் தெய்வன் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் முதல்ல இந்த ஞானசான தேவ நீதிக்கு கீழ்ப்படியணும். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கீழ்ப்படிஞ்சு எதையுமே யோசிக்காமல் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். என் இருதயம் இருமாப்புள்ளது அல்லவே. ஒரு பிரசங்கம் இப்படி எங்கள் சபையில் ஞானசானத்தை குறித்து பிரசங்கம் பண்ண உடனே எங்கள் சபையில் ஒரு பிள்ளை டியூஷன் படிக்க வந்த பிள்ளை, நாங்கள் முன்னே டியூஷன்லாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ டியூஷனுக்கு வந்த பிள்ளை நாங்கள் ஜெபம் பண்ணுறது பாட்டு பாடுறதெல்லாம் பிடிச்சி போய் எங்களோட சேர்ந்து வந்து ஜெபம்லாம் பண்ணுவாள். வீட்டில் ஒரு அன்பு இல்லை, அதனால் எப்படியோ பைபிள் படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டா, பெரிய பிள்ளை ஆகிட்டா, இப்போ காலேஜுக்கு போகிற நிலைமை ஆகிட்டா. ஒரு நாள் இந்த ஞானசானத்தை குறித்து பேசும்போது இந்த பிள்ளை முன்னாடி வந்து முழங்கால் போட்டு நிற்கிறா. ஞானசானம் கொடுங்க பாஸ்டர் நிற்கிறா, கொடுத்துருங்கங்கிறா. நானும் என்ன செஞ்சிட்டேன்னா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டாலே விசுவாசத்தில் அப்படின்னு ஞானசானம் கொடுத்துட்டேன். இவங்க தெருவிலேருந்து வர ஆத்துமாக்கள்லாம் போய், நம்ம ஆத்துமாக்கள் நல்ல ஆத்துமாக்கள் பாருங்கள், போய் அவங்க அம்மாட்ட போட்டாங்க, ஏய் அவன் பிள்ளை சர்ச்சுக்கு வந்தா ஞானசானம் எடுத்துட்டா தெரியுமா உனக்கு? இந்த அம்மா நேராக வந்துருச்சு என்கிட்ட. யாரை கேட்டு கொடுத்தீங்க? நாங்கள் உங்களை திருச்செந்தூர் கோயிலுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? அங்கே வந்து தண்ணியில் குளிக்கினா குளிப்பீங்களா? பிரசாதத்தை கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? ஆச்சா போச்சா அழகா அவ்வளோகான்னு கேட்குது, என்ன சத்தமாக கேட்கு. அந்த பிள்ளை சொல்லுமா, நான் தான் முழு போன என்ன எங்கள் பாசங்க, உனக்கு தெரியாது, உன்னை மாற்றிட்டாங்க. வேறு வழியில் அந்த அம்மா இங்கே பாருங்கள் பொங்குடியக்கா, அந்த அக்கா பொங்குடியக்கா இங்கே பாருங்கள், உன் மக ஆசீர்வாதமாக இருப்பான் நல்லா இருப்பாங்கிறதுக்காக ஒரு தடவை நான் கொடுத்துட்டேன், இனிமே கொடுக்க மாட்டேங்க போங்கன்ட்டு. அது என்ன திருப்பி கேட்டுச்சு, இனிமே கொடுக்க மாட்டீங்களா? சத்தியமாக கொடுக்க மாட்டேங்க. அது சொல்ல, இனிமேல் எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டேன், போயிடுச்சு. அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டு நல்லா ஆண்டவருக்குள்ளே வந்து ஞானசானம் எடுத்துட்டு அபிஷேகம் பெற்றுட்டு ரட்சிக்கப்பட்ட பையன் தான் கல்யாணம் பண்ணி மதுரையில் தான் ஒரு மாப்பிள்ளை எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ ஜோசப் பாலசந்திரன் சபைக்கு போய் கத்திர ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு கூப்பிட்டு அந்த அம்மா என்னை கூப்பிட்டு கேட்டுச்சு. இதே மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி, இவன் இந்த பிள்ளை கூட சர்ச்சைக்கு வந்துகிட்டே இருப்பான், அவங்க தம்பி வந்து அவன் வந்து கையை தூக்கி நிற்கிறான். நான் ஏற்கனவே உங்கள் அக்கா மூலமே பட்ட பாடு பெரிய பாடுறா, என்னால் மறுபடியும் பாடு சுமக்காதுரா, கொடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் நிற்கிறேன், கொடுத்துட்டேன். அந்த அம்மா வந்துச்சு, ஏன் பாசே, அது என்ன பாஸ்டர் கூடாது, பாஸ்டர் தான் கூப்பிடும். ஏன் பாசே, ஒரே ஒரு ஆம்பளை பையனை வச்சுருந்தேன், அவனையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறீங்கன்னு அதுவாக சொல்லுது. அதுவாக சொன்னிச்சு, அதுவாக பேசி, அதுவாக போயிடுச்சு. இப்போ அந்த பையன் சர்ச்சைக்கு போகலனா கூட, சர்ச்சைக்கு போகலையாடா, ஓடுறான்னு அந்த அம்மா சொல்லுது. எப்போவுமே ஆரம்பத்தில் சில நாய் குறைக்கத்தான் செய்யும். நீங்கள் குறைக்கிற நாயை பார்த்தா உருப்படவே முடியாது. சத்தமாக இல்லையே சொல்லுங்க பார்க்க. என் இருதயம் இருமாப்புள்ளதே, ஆவிக்குரிய விஷயத்தில் என்னை நான் கீழ்ப்படுத்துவதற்கு யோசிக்க கூடாது. அப்படி யோசித்து கொண்டிருக்கிறேன்னா என் இருதயத்தில் ஒரு இருமாப்பு இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் தாவீதின் இருதயத்தை போல மாறணும். அம்மா ஐயா, உங்கள் இருதயம் தாவீதின் இருதயத்தை போல மாறணும் ஐயா.
எப்படி தெரியுமா? என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, அதிகாரிகளைப் போல இருமாப்புள்ளதல்ல, மற்ற ஜனங்களை போல கழுத்தில் இருமாப்பல்ல, கண்களை இருமாப்பல்ல, அழிவு வர்றதுக்காக என் வாழ்க்கையில் இருமாப்பு இல்லை. என் வாழ்க்கையில் எதையும் விட்டு கொடுத்து போக, கடந்து போக, மன்னிச்சிட்டு போக, மனசில் எதையும் வைக்காமல் போக, ஒரு பரஸ்பரமாக வாழ்கிற அளவுக்கு என் இருதயம் நல்ல பறந்து விருந்த இருதயம். ஆண்டவரே, என் இருதயம் இருமாப்புள்ளது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா ஒன்றை மட்டும் சிந்திக்க போறோம். அதுதான் நமக்கு டைம் இருக்கும். சரியான சமயத்துக்கு கூட்ட முடியும். கவலைப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சொல்லப்பட்ட நேரத்தில் பிரசங்கங்கள் முடிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 44ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். 44ஆம் சங்கீதம். சிஸ்டர் கொஞ்சம் கோச்சிக்க மறுபடியும் படிப்பீங்களா? சொல்லுங்க. எங்கள் இருதயம் என்ன ஆகல? எங்கள் காலடி என்ன ஆகல? இப்படி ஒரு இருதயம் நமக்கு தேவை. எப்படி தெரியுமா? பின்வாங்காத இருதயம். தாவீதுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? பின்னாடி காலை வைக்கவே மாட்டான். நீங்கள் இந்த வசனத்தை இதை மட்டும் படிச்சுன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 வசனங்களை படிச்சிடலாமா அதோடு சேர்த்து? 11ஆம் வசனத்தை படிங்க. 44:11. ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து எங்களை சிதறடிக்கிறீர், இலவசமாக விற்கிறீர். அவர்கள் கிரயத்தினால் உமக்கு, எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாக, பரியாசமாக, சக்கந்தமாக என்ன செய்கிறீர்? நாங்கள் ஜாதிகளுக்குள் எப்படி இருக்கிறோம்? ஜனங்கள் எங்களை குறித்து என்ன செய்கிறார்கள்? நிந்தித்து தூசிக்கிறவன் சத்தம், சத்ருவின் சத்தம், பழி வாங்குறவன் சத்தம். 16ஆம் வசனம். என் லட்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை சொல்றாரு. இவையெல்லாம் எங்க மேல வந்திருந்தோம், இவையெல்லாம் எங்க மேல வந்திருந்தோம். உண்மை நாங்கள் மறக்கல, உடன்படிக்கை துரோகம் பண்ண இல்ல. 18 பாருங்க. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினால் எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம். இந்த வசனத்துக்காக எல்லாம் கோரஸா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உங்களுக்குள்ளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுதா? நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா இந்த 9ஆவது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் 1 by 1 படிச்சு பாருங்க, அண்டர்லைன் பண்ணி படிச்சு பாருங்க. இது ஒன்று கூட நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்ததே இல்லை. நமக்கு சம்பவிக்க கூடாத பல விஷயங்கள் எல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு சம்பவித்திருக்கிறது. அதில் ஒன்று, இலவசமாக கத்தரை வித்தாராம், நிந்தித்து தூசித்தாங்களாம், சத்ருவின் சத்தமா, லட்சையா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இடைந்து பின்னிட்டு போக பண்ணுகிறீர். எங்க கிரயத்தினால் என்னையா உமக்கு லாபம்? எங்களை அட்டின்னு அடிக்கிறீர். இப்படி இருந்து சொல்றாரு. இப்படி இருந்து கூட எங்க இருதயத்தில் பின்மாறி போகணுங்கிற அந்த என்ன செய்யலை. அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களெல்லாம் எகிப்தில் லிட்ரலாக திரும்பல, இருதயத்தில் எகிப்துக்கு அங்கே போகலாம், அங்கே இருக்கலாம், அங்கே போகலாம், அங்கே இருந்துடலாம், அங்கே பண்ணிக்கலான்னு இருதயத்தில் எகிப்தில் என்ன செய்தார்கள்? திரும்பினார். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்கிறான், என் இருதயம் சாதாரணமான இருதயம் அல்ல, இவ்வளவு பெரிய போராட்டம், பிரச்சனை, கஷ்டத்துக்கு மத்தியிலையும் அவன் சொல்கிறான், என் இருதயம் பின்வாங்காதவன். சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் எப்படிப்பட்ட இருதயம்? பின்வாங்காத இருதயம். ஒவ்வொன்றா சொல்லலாமா? ஒன்று, தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவம் கிடக்குதேன்னு சொல்லி வருத்தப்படுகிற இருதயம். 2, ரட்சிப்பினால் கழிகூறுகிற இருதயம். 3, பாவத்தை மறைக்காமல் அதை அப்படியே அறிக்கையிட்டு தன்னை அர்ப்பணிக்கிற இருதயம். ஆமாவா? 4, அனல் கொண்ட இருதயம். 5, பயப்படாத தைரியமுள்ள இருதயம். 6, இருமாப்பில்லாது இருக்கிற இருதயம். 7, அடி மேலே அடி, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தால் கூட
எங்கள் இருதயத்தில் என்னல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்காதீங்க. சொல்லுங்க, முன்னாடி வச்ச காலை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் ஆண்டவருக்காக முன்னாடி வச்ச காலை பின்னாடி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவையெல்லாம் எங்கள் மேலே வந்திருந்தோம், உம்மை நாங்கள் மறக்கவும் உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும். எழுந்து நிற்கலாம், எல்லாம் வேகமாக எழுந்து நிற்கலாம், கலைஞ்சிடாதீங்க. ஒரு 5 நிமிடம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை நல்லா துதித்து ஹல்லேலூயா 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 வாய்களை திறந்து நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரு 2-3 நிமிடத்தில் நான் பாஸ்டியை கையில் கொடுத்துருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் 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 உங்களுடைய நாவுகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்று பயப்படாத, தைரியமாயிரு. பயப்படாத, தைரியமாயிரு. ஒரு தைரியத்தின் ஆவியானவர் இந்த ராத்திரி நமக்குள்ளே கிரியை செய்வாராக. அனல் கொள்ளட்டும். இந்த ராத்திரி எங்கள் இருதயம் அனல் கொள்ளட்டும். வெதுவெதுப்பா இருக்கிற இருதயம் எல்லாம் இந்த ராத்திரி அனல் கொள்ளட்டும்.